Good evening, pasangla. Nice to meet you on the third session. So, ரெண்டு நாலு சக்சஸ்ஃபுல்லா ஃபீல்ட் அண்ட் ஃபோர்ஸ் பத்தி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஒரு சில டாபிக் அங்கங்க விட்டு போகும். பார்த்து படிச்சு வச்சிருங்க, அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு பொட்டன்ஷியல், ரைட்? ஃபோர்ஸ், ஃபீல்டு சேர்த்து பார்த்தாச்சா? இப்போ அதோட கசின்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இன்னைக்கு இதை பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்கணும். முடிக்க முடியுமான்னு தெரியல, வில் ட்ரை. ஸோ ஒருவேளை சீக்கிரம் முடிச்சாலும் முடிச்சிடலாம், நாளைக்கு மீதியை பார்க்கலான்னு, இல்லை இழுத்து பிடிச்சி இன்னைக்கே முடிக்கணும்னு நினைச்சாலும் முடிச்சிடலாம். ரைட்? ஸோ வெல்கம் டு த செஷன். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் பொட்டன்ஷியல்? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அதெல்லாம் விட்டுடலாம். பொட்டன்ஷியல் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னு யோசிப்போம். பொட்டன்ஷியல் அப்படின்னா நம்ம நார்மலா பொட்டன்ஷியல் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஐ கேன் சே ஹி ஹாஸ் அ வெரி கிரேட் பொட்டன்ஷியல் சொல்லலாம்ல. அவனுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா யூஸ் பண்ண மாட்டான் சொல்லலாம்ல நார்மலா. இப்போ பொட்டன்ஷியல்னா என்ன? உள்ளுக்குள்ள இருக்கு, பட் இட் ஹஸ் நாட் பீன் ரியலைஸ்ட் yet. இன்னும் அதை வெளியே வரல அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சம்திங் இஸ் லைக் ஹிடன், உள்ளுக்குள்ளார மறைஞ்சிருக்கு, ஆனா வெளியே வரல. தட் இஸ் சார்ட் ஆஃப் லைக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியலோட ஒரு அர்த்தம் மாதிரி அப்படின்னு வச்சுப்போம். ஓகே மிஸ்டர் பிரதீப், இப்போதைக்கு மெயின் செஷன் முடிகிற வரைக்கும் மெயின்ஸ் தான் கவர் பண்ற மாதிரி ஐடியா. மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு வில் டூ மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் செகண்ட் செஷன். ஏப்ரல் எழுதுவாங்கல்ல, அந்த பசங்களுக்கு மெயின்ஸ் ஒரு சீரீஸ் தனியா போயிட்டு இருக்கும். அது இல்லாம ஜான்வரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்வான்ஸோட சீரீஸ் மேபி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து we are planning to start question solving and on the theory எல்லாமே. பிகாஸ் இந்த மே மாசம் தானே நடக்க போகுது. All good? சரி, let's get back. Potential. இப்போ பொட்டன்ஷியல் என்ன பாருங்க, சம்திங் இஸ் ஹிடன். அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா அது இன்னும் வெளியே வரல. தேவைப்பட்டா அது வெளியே வரலாம் அப்படி இருக்கும். ஸோ இப்போ இதை எலக்ட்ரிசிட்டிக்கு நமக்கு எப்படி அதை மாடிஃபை பண்றது? தட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். என்னன்னா சிம்பிள் டெஃபினேஷன் பாருங்களா. இந்த டெஃபினேஷன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ், ரைட்? ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ், இதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட டெஃபினேஷன். இப்போ இதுல இருக்கிற ஒன்னத்தையும் தெளிவா டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் டன். எதுக்கு ஒர்க் டன்? யார் பண்ற ஒர்க் டன்? அஸ்வின், எனக்கும் தூக்கம் வருது இல்ல, என்ன பண்றது, படிக்கணும்ல. சோ வாட் இஸ் திஸ் ஒர்க் டன்? இப்ப எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். தேர் இஸ் an எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த போர்டு ஃபுல்லா எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேண்டமா இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். தேர் இஸ் a random எலக்ட்ரிக் ஃபீல்ட் in the board. சோ இப்ப இந்த போர்டு வந்து நம்மளோட யூனிவர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போர்டுங்கிறது தான் நம்மளோட யூனிவர்ஸ், ரைட்? இப்ப இந்த போர்டுக்கு வெளியே, நம்ம யூனிவர்ஸுக்கு வெளியே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சும்மா அப்படியே உலாத்திட்டு இருக்கு. இந்த போர்டுக்கு வெளியே எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே காத்துல உலாவிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கேலக்ஸி. நான் இங்க கேலக்ஸி பத்தி பேசலாம், மில்கி வே கேலக்ஸி பத்தில யூனிவர்ஸ், மொத்த யூனிவர்ஸ் விட்டு வெளியே. ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், இது ரியல் வேர்ல்டு கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணீங்க. உடனே சயின்டிபிக்கா கேள்வி கேட்க ஆரம்பிக்காதீங்க. ஹைப்போதெட்டிக்கலி நம்ம யூனிவர்ஸை விட்டு வெளியே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உலாத்திட்டு இருக்கு. இப்போ அவன் இங்க இருந்து அப்படியே உலாத்திக்கிட்டு அப்படியே டக்குன்னு நம்ம யூனிவர்ஸ்குள்ளர வரணும். He is just entering into our universe. அப்போ உள்ள வந்த உடனே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அவனை அஃபெக்ட் பண்ணுமா? இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ஜஸ்ட் தேர் இஸ் a random எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த யூனிவர்ஸ்ல எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ இந்த சார்ஜ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான், ரைட்? He'll get affected because of that electric field. இப்ப நம்மளோட வேலை என்ன தெரியுமா? அவன் உள்ள வர்றப்போ ஒரு சர்டன் வெலாசிட்டியில வந்திருப்பான், கரெக்ட் தானே? அவன் உள்ள என்டர் ஆகுறப்போ ஒரு சர்டன் வெலாசிட்டியில வந்திருப்பான். இப்போ இந்த ஃபீல்டு அவனை அப்போஸ் பண்ணும் டெக்னிக்கலி, ரைட்? சோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு E. இந்த ஃபீல்டு அவனை அப்போஸ் பண்ணும், ஓகே தானே? திஸ் ஃபீல்டு will oppose that fellow. இப்போ எனக்கு இந்த அப்போசிஷன் நடக்க கூடாது. இந்த ஃபீல்டு அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்ணுதோ அதே அளவுக்கு நான் எக்ஸ்டர்னலா இங்க இருந்து அவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அவனை நான் கொண்டு வரணும். சோ தட் அவனோட வெலாசிட்டி கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகுது. மீன்ஸ் he is not accelerating அப்படின்னு வச்சுப்போம். அவன்கிட்ட இனிஷியலா வெலாசிட்டி இருக்கு இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சோ த பாயிண்ட் இஸ் அவனை நான் நகர்த்தி கொண்டு வரணும். ஆனா நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்ற சிச்சுவேஷன்ல வச்சுட்டு there should not be any
acceleration. Kinetic energy இருக்கக்கூடாது, இருந்தாலும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ ஓவரால் ஐடியா இஸ், எனக்கு இங்க இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நான் இங்க நகர்த்தி கொண்டு வரணும். ஆனா எனக்கு எந்த வித கைனடிக் எனர்ஜியும் இருக்கக்கூடாது, அவன் ஆக்சலரேட் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன? நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். அவனோட ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸை ஜீரோவா வச்சுட்டு அவனை நான் இங்க கொண்டு வரணும். இப்ப நெட் ஃபோர்ஸை ஜீரோ பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த ஃபீல்டு அந்த சார்ஜ் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறானோ அதுக்கு எக்ஸாக்டா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல. இவன் உள்ள வர்றான், இவன் உள்ள வரும்போது இந்த ஃபீல்டு அவன் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவான், கரெக்டா? சோ லெட்ஸ் சே இந்த இடத்துல அவன் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம், இங்க இருக்கான் அப்படின்னு வச்சுப்போமா. இங்க இருக்கும்போது இந்த ஃபீல்டோட ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? F டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் ரைட். ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? There will be a force டுவர்ட்ஸ் ரைட், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இருக்கும், கரெக்டா? இப்போ இந்த ஃபோர்ஸ்னால இவன் ஒன்னு அந்த பக்கம் போகணும், இல்ல டீசலரேட் ஆவான். எனக்கு இதெல்லாம் எதுவுமே நடக்கவே கூடாது. நான் இந்த ஃபோர்ஸ்னால அவன் பாதிக்காத மாதிரி பாத்துக்கணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இன்னொரு ஃபோர்ஸ், ஜஸ்ட் ஆப்போசிட்டா இன்னொரு ஃபோர்ஸ். இதுதான் நான் கொடுக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். நான் கொடுக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்னால இந்த நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு இருக்குதா? சோ பாயிண்ட் இஸ், இவன் அப்படியே நவுந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து செட்டில் ஆகுறான். அப்படியே நவுந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், லெட்ஸ் கால் திஸ் பாயிண்ட் as P. இந்த பாயிண்ட்ல வந்து செட்டில் ஆகுறான்னு வச்சுப்போம். சோ இப்ப நான் திருப்பி சொல்றேன் பசங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து. எனக்கு ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸை விட்டு வெளியே ஒரு சார்ஜ் இருந்தது. லிட்டரலா அதை தான் நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டினா என்னால மெஷரே பண்ண முடியாத அளவுக்கு தூரம் நம்மளோட விசிபிள் யூனிவர்ஸை தாண்டி வெளியே இருக்கு அப்படின்னு வச்சுப்போம், ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபீல்டும் அந்த சார்ஜும் இன்டராக்டே பண்ணாது. தேர் won't be any interaction between them, ரைட்? அப்ப பொட்டன்ஷியல் ஜீரோ, எந்தவித இன்டராக்ஷனுமே கிடையாது. அங்கிருந்து இவனோட கைனடிக் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணாம, அதாவது இவன் ஆக்சலரேட் பண்ணாம, கைனடிக் எனர்ஜியில எந்த சேஞ்சுமே கொண்டு வரல. அவன் ஒரிஜினலா ஒரு வெலாசிட்டியில இருந்தான்னா அதே வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணி கூட்டு வரேன். இல்ல, அவன் ஜஸ்ட் நம்ம யூனிவர்ஸ்குள்ள என்டர் ஆயிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துட்டான்பா. இப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவனை ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணும், ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றேன். பண்ணி என்ன பண்ணணும்? நான் அவனை பொறுமையா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன். இப்போ இந்த வேலையை பார்க்கறதுக்கு, ஐ மீன் டெக்னிக்கலா நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, நான் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அண்ட் தேர் வாஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க இருந்து இங்க எனக்கு இவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. சோ ஃபோர்ஸ் இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு ஒர்க் நடந்திருக்கு, கரெக்டான? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால ஒரு ஒர்க் ஒன்று நடந்திருக்கு. ஓகே, சோ இப்ப நான் பண்ண அந்த ஒர்க் தான் இந்த சார்ஜ் இந்த ஃபீல்டுல இங்க உட்கார்ந்து இருக்கும் போது அவன் மேல ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியா வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும். சிம்பிள், அவ்வளவுதான். இதோட சிச்சுவேஷன் எப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு ஸ்ப்ரிங், இந்த ஸ்ப்ரிங்கை நான் பிடிச்சு கம்ப்ரஸ் பண்றேன் அப்படின்னா நான் ஒரு ஒர்க் பண்றேன். அந்த ஒர்க் இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் இன் தட் ஸ்ப்ரிங், கரெக்டா? சேம் சிச்சுவேஷன், இந்த ஃபீல்டு அந்த சார்ஜை அப்போஸ் பண்ணுவான். சிமிலர் டு தி ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங் என் கையை புஷ் பண்ற மாதிரியே இந்த ஃபீல்டு இந்த சார்ஜை அப்போஸ் பண்ணுவான். அதை எதிர்த்து நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன், ரைட்? நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன். நான் பண்ண வேலை இந்த ஃபீல்டு சார்ஜ் சிஸ்டம்ல வந்து எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஏன் இங்க பொட்டன்ஷியல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம்னு யோசிச்சு பாருங்களேன். நான் இங்க எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்ல, நான் அழுத்தி இங்க இடத்துல அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன், அப்ப அங்கிட்ட ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இந்த சிஸ்டம் இட் ஹாஸ் த கெப்பாசிட்டி டு கிவ் தட் எனர்ஜி பேக், ரைட்? இப்ப நான் கை எடுத்தேன்னா வரும், ஸ்ப்ரிங்கை நசுக்கிட்ட நான் கை எடுத்தேன்னா வரும், தெரிச்சு வரும்ல. அதே மாதிரி இந்த சார்ஜை நான் இங்க வச்சு அழுத்தி பிடிச்சிருக்கணும், நான் ரிலீஸ் பண்ணேன்னா இவன் அப்படியே தெரிச்சு பறந்து போவான். மீனிங் எனக்கு அது எனர்ஜியா வெளியே வரும், ஆர் எனக்கு அது ஒர்க் டன்னா வெளியே கிடைக்கும். இததான் நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். பொட்டன்ஷியல்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன? திஸ் சார்ஜ் ஃபீல்ட் சிஸ்டம், அந்த சார்ஜ் ஃபீல்ட் சிஸ்டம், இட் ஹாஸ் அ கெப்பாசிட்டி டு கிவ் தட் ஒர்க் பேக்.
நான் என்ன வேலை பார்த்தனோ அந்த வேலையை திருப்பி கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கு அந்த பர்டிகுலர் இடத்துல. அதைத்தான் நம்ம பொட்டன்ஷியல்னு சொல்றோம். he has that potential. அந்த சிஸ்டமுக்கு அங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. that is a potential, that is a potential energy. பொட்டன்ஷியல்னா என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டி. என்னால எனர்ஜியை வெளியே எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. இதை தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி பொட்டன்ஷியல்னு சொல்றோம். இப்ப எல்லா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இது சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு கேட்டா நோ. எக்ஸாம்பிள், இதுவே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எடுத்துப்போமே. இப்போ நான் இதே போர்டுலயே ஒரு காயினை வச்சு இந்த பக்கம் தள்ளுறதுக்கு ட்ரை பண்றேன். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கும், நான் இந்த டைரக்ஷன்ல புஷ் பண்ணணும். கரெக்ட் தானே? ஃப்ரிக்ஷன் will always oppose the velocity. அப்போ நான் இந்த பக்கம் அவனை நவுத்தி கொண்டு வந்தா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ எனக்கு அங்க நான் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு, ஸோ ஒர்க்கும் நடக்குது. இங்க பண்ற அதே ஒர்க்கை தான் நான் அங்கேயும் பண்றேன்னு வச்சுப்போம். ஆனா அங்க எனக்கு எந்த வித பொட்டன்ஷியலும் கிடையாது. ஏன் யோசிச்சு பாருங்க, நான் தரையில வச்சு தேய்ச்சி கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கும் போது நான் கையெடுத்தேன்னா அது அங்கே தான் இருக்கும், ரிட்டர்ன் என்கிட்ட வராது இல்ல. தட் இஸ் அ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு நான் இந்த மாதிரி அவன் திருப்பி கொடுப்பான், நான் பண்ண எனர்ஜியை திருப்பி கொடுப்பான் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. ஸோ தட் இஸ் அ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நான் கன்சர்வேட்டிவ், கன்சர்வேஷன் என்ன பாருங்க, சேர்த்து வைக்கிறது சொல்லலாம்ல. கன்சர்வேஷன்னா பாதுகாத்து வைக்கிறது, சேமிச்சு வைக்கிறது, கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், சேஃப் கார்டிங் தட். இங்க நான் பண்ண ஒர்க்கை இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு, இந்த சிஸ்டம் சேர்த்து வச்சுட்டு அதை ஐ ஹாவ் த கெப்பாசிட்டி, அந்த சிஸ்டம்க்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு டு கெட் தட் ஒர்க் பேக். ஸோ பொட்டன்ஷியல். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு இந்த பொட்டன்ஷியல்ன்ற வார்த்தை அப்ளை ஆகாது. என்ன வேணா நீ பண்ணு, அந்த ஒர்க் வேஸ்ட் தான். It will be dissipated as heat energy. என்னால திருப்பி அதை ரெக்கவர் எல்லாம் பண்ணவே முடியாது. Heat is only getting dissipated there. என்னால ரெக்கவர் பண்ணவே முடியாது. So that is non-conservative force. Okay. So இப்போ இங்க let's get back again. Potential அப்படிங்கிறது it's applicable. இல்ல, we can describe the concept of potential only for a conservative force. So ஒரு conservative force ஓட field இருக்கு. அங்க நான் இன்ஃபினிட்டியில இருந்து ஒரு சார்ஜ மெல்ல 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 ஆக்சலரேட் ஆகாம, அவனோட கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகாம இன்ஃபினிட்டியில இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன். அப்ப நான் ஒரு ஒர்க் பண்ணிருக்கணும்ல, அந்த ஒர்க் தான் அந்த சிஸ்டம்ல பொட்டன்ஷியல் எனர்ஜியா போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, so the work done is getting stored as potential energy. இப்ப அந்த work done per charge இல்ல the potential energy per charge, அததான் நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் டிரைவ் பண்ணிடலாமா? வாட் இஸ் திஸ் ஒர்க் டன்? சோ இங்க ஒர்க் டன் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சோ ஒர்க் டன் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன வரும் பாருங்க, எஃப் இன்டெகிரல் எஃப் டாட் டிஆர். ஒர்க் டனோட ஜெனரல் ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம்ல, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா இருந்தா எஃப்எஸ் காஸ் தீட்டா, எஃப் டாட் எஸ். அதே எனக்கு வேரியபிள் ஃபோர்ஸா இருந்தா integral f dot dr dr ds dx whatever, integral f dot ன்னு போடணும். இங்க ஏன் வேரியபிள் அப்படின்னு பார்த்தா, இங்க ஃபீல்டுங்கிறது நார்மலா, இங்க ஏன் வேரியபிள் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜெனரலிஸ்டிக் கேஸுக்கு போயிடலாம். ஃபீல்டுங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜ்ல இருந்து நான் தூரமா போக 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 எனக்கு ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் குறையும் தானே. So field can very well be a variable. இன்னும் சொல்ல போனா நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு தான் நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியது. ஓகே, ஸோ நான் இங்க ஒரு பெரிய பாசிட்டிவ் சார்ஜ் வச்சேன்னா அவனோட ஃபீல்டு எனக்கு பொசிஷனுக்கு பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ வேரியிங் எஃப்க்கு நான் ஃபார்முலா போட்டுக்கிறேன். அப்ப எஃப் கான்ஸ்டன்டா இருந்தா என்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் த வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ அந்த வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். Work done by the external force is equal to f external dot dr. இப்ப அந்த பார்ட்டிகிளை நம்ம பார்த்த வரைக்கும் what can we say? இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். கரெக்டா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் is equal to minus of f electric in terms of vector. வெக்டார்ல நான் சொன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும், ஆப்போசிட்டா இருக்கணும். இதுதான் பேசிக் கண்டிஷன். அப்போதான் அவன் ஆக்சிலரேட் ஆகாம வருவான். ரைட்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன பாருங்க, Q into E. நேத்துக்கு பார்த்தோமா, ஒரு ஃபீல்டுல ஒரு சார்ஜ் தூக்கி வைக்கும் போது அவன் மேல இருக்கிற ஃபோர்ஸ் என்ன, Q into E. அப்போ எக்ஸ்டர்னல் பதிலு what can I write? minus Q into E vector.
இங்க நல்லா பாருங்க, you will understand it. இந்த மேத்தமேட்டிக்கலா இல்லாம பிசிக்கலா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. E வெக்டார் நம்ம ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம் பாருங்க, டுவர்ட்ஸ் ரைட். எனக்கு ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கா, நான் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ங்கிறது ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல, மைனஸ். அதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ மைனஸ் Q into E into dr அப்படின்னு வச்சுப்போம். minus Q is usually constant. வெளியே கொண்டு வந்துடலாமா? minus Q into integral E dot dr. Right? லெஃப்ட் சைட்ல எனக்கு என்ன இருக்கு பாருங்க, work done. இப்போ இதுல லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். லிமிட்ஸ் என்னென்ன, நான் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க கொண்டு வர்றேன். அவனை இன்ஃபினிட்டி, அதாவது யூனிவர்ஸோட எண்டில் ஆரம்பிச்சோமா, தட் இஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியில எனக்கு பொட்டன்ஷியல் ஜீரோ, பொட்டன்ஷியலே கிடையவே கிடையாது. இன்ஃபினிட்டியில பொட்டன்ஷியல் ஜீரோ. ஸோ இன்ஃபினிட்டியில இருந்து ஆரம்பிச்சு நான் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆர் அப்படின்ற பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். ரைட்? ஸோ என்னோட கிராஃப் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் த பொசிஷன் வெக்டார். இதுதான் ஆறுங்கிற பாயிண்ட் அப்படி இங்க இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். திஸ் வாஸ் ஒரிஜினலி இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியில இருந்து நான் இந்த பி அப்படின்ற பாயிண்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன். ரைட்? ஸோ இங்க இன்ஃபினிட்டி ஆர், அந்த பீன்ற பாயிண்டோட லொகேஷன் பொசிஷன் வந்து ஆர் அப்படின்னு எடுத்துப்போம். ரைட்? ஸோ இந்த ஒர்க் டன் இருக்கு இல்லையா, ஸோ ஒர்க் டன் இஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு ஆர். இந்த ஒர்க் டன் வில் பி ஸ்டோர்ட் ஆஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட்? இந்த ஒர்க் டன் தான் எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். எங்க? அந்த ஃபீல்டு சார்ஜ் சிஸ்டம்ல. பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது இட்ஸ் a property of field as well as the charge system. அந்த ஃபீல்டு சார்ஜ் சிஸ்டம்ல வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். So this is potential energy. இப்போ what exactly is potential? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. potential energy, work done ரெண்டுமே இங்க ஒன்னு தான். என்னது? minus Q infinity to R E dr. ஸோ நான் ஒரு சார்ஜை இன்ஃபினிட்டியில இருந்து against the electric field, ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டியில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு against ஒரு certain பாயிண்ட்ல வந்து வைக்கிறேன். அதுக்கு நான் பண்ற ஒர்க் தான் இது. ரைட்? ஸோ நான் பண்ண ஒர்க் நெகட்டிவ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வந்த ஒர்க். ஸோ ஆப்போசிட் ஃபோர்ஸ்னால நெகட்டிவ். அதுதான் எனக்கு இங்க எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு. தட் ஒர்க் டன் இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி. ரைட்? இப்போ பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்ன பாருங்க, அந்த ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ். ஸோ பொட்டன்ஷியலோட ஃபார்முலா இஸ் லிட்டரலி அந்த ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ். இப்போ if Q is negative, the work done is positive. Yes man, Q negative அப்படின்னா சைன் அப்படியே நமக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தெளிவா பார்த்துட்டு நெகட்டிவ்க்கு அப்படியே சைனை மட்டும் மாத்திக்கிட்டா போதும் நமக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ். இங்க ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் தான் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ இதை பொட்டன்ஷியலுக்கு இந்த ஒர்க் டன் அந்த சார்ஜை கீழே கொண்டு வரணும். ஸோ எனக்கு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூ இன்டெகிரல் இன்ஃபினிட்டி டு ஆர் இ டாட் டிஆர் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ என் பொட்டன்ஷியல் என்ன? ஒர்க் டன். இது வந்து இன்ஃபினிட்டி டு ஆர் பை அந்த சார்ஜ். இப்போ என்ன வரும்? மைனஸ் இன்டெகிரல் இன்ஃபினிட்டி டு ஆர் இடிஆர். ஸோ திஸ் இஸ் தட் பாயிண்ட் பி, பொட்டன்ஷியல் அட் பி. ஆறுங்கிறது என்ன? பொசிஷன் ஆஃப் தட் பி. ஆறுங்கிறது தான் எனக்கு அந்த பீன்ற பாயிண்டோட பொசிஷன். ஸோ ஓவரால் எனக்கு அந்த பாயிண்ட் பியோட பொசிஷன் என்ன? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. R is literally position of point P. So அப்போ potential அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன? Work done in bringing a charge from infinity to a certain point R divided by the charge itself. இல்ல integral minus infinity to R e dr. So இங்க நீங்க பிசிக்கலா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதுக்கு சரிசமமான ஒரு கான்செப்ட் தான் பொட்டன்ஷியல். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இந்த மொத்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல 4 குவான்டிட்டிஸ் இருக்கு. ஃபோர்ஸ், ஃபீல்டு, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல். ஃபோர்ஸ்ங்கிறது ரெண்டு சார்ஜ்ல இருக்கிற இன்டராக்ஷனை படிக்கிறது. பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறதும் ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற இன்டராக்ஷனை படிக்கிறது தான். ஃபோர்ஸ்ல வெக்டாரா படிக்கிறோம், எனர்ஜியில ஸ்கேலரா படிக்கிறோம். அதுவே பொட்டன்ஷியல் அண்ட் ஃபீல்டு அது ரெண்டும் கிட்டத்தட்ட சேம். ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் சார்ஜோட சோர்ஸ், அந்த சோர்ஸோட ஸ்ட்ரென்த் பத்தி மட்டும் படிக்கிறது. ஃபீல்ட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சோர்ஸ் அலோன். கரெக்டா? அதே மாதிரி பொட்டன்ஷியல்ங்கிறதும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சோர்ஸ் அலோன். ஃபார்முலா பாருங்க, நம்ம ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம்? ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ், பொட்டன்ஷியலுக்கு ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ். ரைட்? இந்த ஃபீல்டு கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா
இந்த ரேஷியோ கான்ஸ்டன்டா இருக்கும். நான் நிறைய சார்ஜை கூட்டிட்டு வரணும்னா நான் நிறைய ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் சார்ஜை கூட்டிட்டு வரணும்னா நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணா போதும். ஸோ த ஐடியா இஸ் இந்த ரேஷியோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். நான் சோர்ஸை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ் கான்ஸ்டன்ட். ஸோ பொட்டன்ஷியலோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு சோர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பத்தி படிக்கிறது. ஆனா எனக்கு டைரக்ஷனை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரைட்? ஸோ இதை நான் திருப்பி சொல்லணும்னா ஒரு இன்ஃபினிட்டியில இருந்து ஒரு சார்ஜை, அந்த கியூன்ற சார்ஜை இன்ஃபினிட்டியில இருந்து ஒரு பாயிண்ட் பிக்கு நான் நகர்த்தி கொண்டு வர்றேன். அப்ப நான் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கணும், அந்த ஒர்க் பை சார்ஜ், அதுதான் பொட்டன்ஷியல். பட் அது எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா மைனஸ் EDR. ரைட்? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஒரு ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த பொட்டன்ஷியல் ஈஸி. ட்ரஸ்ட் மீ, பொட்டன்ஷியல் இஸ் சோ ஈஸி. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க பக்காவா புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து தான் நம்ம ஒண்ணா பில்ட் பண்ணி கொண்டு வருவோம். இப்ப இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வந்தோமா, இன்னும் கிளியரா சொல்ல போனா இதோட ப்ராப்பர் மீனிங் என்ன, Vp minus V infinity equals minus integral 0 to infinity to R E dot dr. ரைட்? எனக்கு இந்த இடத்துல Vp என்ன வரும் தெரியுமா? சாரி, V infinity என்ன வரும்? 0. ஏன்னா அட் இன்ஃபினிட்டி நம்ம பொட்டன்ஷியலை 0ன்னு எடுத்திருக்கோம். அகெயின் அது ஒரு ரெஃபரன்ஸ், ஆர்பிட்ரரி ரெஃபரன்ஸ். எந்த பாயிண்ட்ல வேணாலும் நான் 0ன்னு எடுத்துக்கலாம். இங்க நான் இன்டராக்ஷனே இல்லாத ஒரு இடம் இன்ஃபினிட்டி, அதை 0 அப்படின்னு எடுத்து நான் சால்வ் பண்றேன். ஸோ இன்ஃபினிட்டியில பொட்டன்ஷியல் 0 அப்படிங்கிறது நான் எடுத்த அசம்ஷன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை டிராப் பண்ணிட்டு Vp ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுடலாம். டன், தட்ஸ் ஆல். ஸோ புரிஞ்சுதா? மிஸ்டர் கிரானுலா லைவ் தான் ஓடிட்டு இருக்குது, கவனிங்க. ஸோ பொட்டன்ஷியலோட பேசிக் கான்செப்ட் இதுதான், ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் இன்டெகிரல் E dot dr. டன். இப்போ இது வந்து அப்சல்யூட் பொட்டன்ஷியல், ஒரு பாயிண்ட்ல இருக்கிற அப்சல்யூட் பொட்டன்ஷியல் இல்லையா? நமக்கு ரியல் வேர்ல்டுல அப்சல்யூட் பொட்டன்ஷியல் அவ்வளவா யூஸ் ஆகாது. ரைட்? இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு, அதுக்கு போகலாம். ஸோ அப்போ ஒரு பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன சொன்ன, சோர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பத்தி மட்டும் பேசுறது தான் பொட்டன்ஷியல். கரெக்ட் தானே? ஒரு சோர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பத்தி மட்டும் பேசினா தட் இஸ் பொட்டன்ஷியல். ஸோ V ஃபார்முலா என்ன? மைனஸ் இன்டெகிரல் E dot dr. ரைட்? மைனஸ் இன்டெகிரல் E dot dr இன்ஃபினிட்டி டு R. கரெக்ட்? இப்போ ஒரு யூனிட் சார்ஜ், ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ், அவனோட பொட்டன்ஷியலை நான் எப்படி கால்குலேட் பண்றது? the potential of a single point charge. அவனோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் a distance r எவ்வளவு பாருங்க. ஒரு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் a distance r என்ன? நேத்துக்கு தானே நம்ம போட்டோம், kq/r² இல்லையா? kq/r². தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? மைனஸ் இன்டெகிரல் kq/r² dr infinity to r. Right? கான்ஸ்டன்ட்ஸை வெளியே எடுத்துட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம், which is equal to minus kq integral infinity to r power minus 2 dr. Right? r power minus 2 dr. Integrate பண்ணா minus kq r to the power minus 1 by minus 1 infinity to r. Correct? r to the power n plus 1 by n plus 1. Next step. இந்த மைனஸும் எனக்கு கேன்சல் ஆயிடும். kq upper limit minus lower limit minus 1 by infinity. 1 by infinity is 0. So answer என்ன வரும் பாருங்க, V is equal to kq/r. அவ்வளவுதான். So ஒரு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் a distance r from the charge. அந்த சார்ஜ்ல இருந்து r என்ற டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் is kq/r. That's all. Right? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, அதுல இருந்து r என்ற டிஸ்டன்ஸ்ல நான் வேற ஏதோ ஒரு சார்ஜை கூட்டிட்டு வந்து வைக்கிறேன். அப்போ அவன் இந்த பொட்டன்ஷியல் இன்டு தட் சார்ஜ், அவன் பண்ற ஒர்க் எவ்வளவு இருக்கும்னா இந்த Q into V அப்படின்னு இருக்கும். இது புரியுற மாதிரி சொல்லணும்னா, பொட்டன்ஷியல் ஃபார்முலான்னா ஒர்க் டன் பை Q. அப்படியா? இதை ரிவர்ஸ்ல கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். இதோட மீனிங் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்னு இருக்குப்பா. ரைட்? ஐ ஹாவ் an எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்டோட பொட்டன்ஷியல் தான் இது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பாயிண்டோட பொட்டன்ஷியல் இஸ் V அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒரு பாயிண்டோட பொட்டன்ஷியல் v அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டில இருந்து நான் qன்ற சார்ஜ் அங்க கொண்டு வந்து வச்சேன் அப்படின்னா நான் wன்ற ஒர்க்கை பண்ணிருக்கணும். அதுதான் அந்த பாயிண்டோட பொட்டன்ஷியல். கரெக்ட் தானே? ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. நான் qன்ற சார்ஜ் அங்க கொண்டு வந்து வைக்கிறேன். அப்ப அந்த ஃபீல்ட் என்ன பண்ணுவான்னா அந்த qன்ற சார்ஜ் மேல wன்ற ஒர்க்கை பண்ணி இன்ஃபினிட்டிக்கு கொண்டே தள்ளி விட்டுருவான். இதத்தான் நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். நான் அந்த ஃபீல்டுல qன்ற சார்ஜை தூக்கிட்டு வந்து வைக்கும் போது இவன் w அப்படின்னு ஒரு ஒர்க், அந்த ஃபீல்டு வந்து அந்த சார்ஜ் மேல wன்ற ஒர்க்கை பண்ணி இன்ஃபினிட்டியில கொண்டே விட்டு வந்துருவான். ரைட்? சோ அந்த q into w q into v, இவன் எவ்வளவு அந்த பாயிண்ட்ல அந்த qன்ற சார்ஜை கொண்டு வந்து வச்சான்னா அவன் பண்ற ஒர்க் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தா q into v. இந்த v அந்த பட்சம் பார்த்தீங்கன்னா q into v. சோ இந்த இவன் ஒர்க் பண்றான் பாத்தீங்களா? ஃபீல்டுல நான் ஒரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கும் போது அவன் ஒரு ஒர்க் பண்றான்ல, அந்த ஒர்க் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் அதை நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். ஸோ பொட்டன்ஷியல்ன்ற வார்த்தையோட அர்த்தமே இதுதான். ஒரு ஃபீல்டுல நான் ஒரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கும் போது அந்த சார்ஜ் மேல அந்த ஃபீல்டு எவ்வளவு ஒர்க் பண்ண முடியும், அவன்கிட்ட எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ தட் இஸ் பொட்டன்ஷியல், லிட்டரலி பொட்டன்ஷியல். ஸோ ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். ஸோ அப்ப இங்க இந்த ஆர்ன்ற டிஸ்டன்ஸ்ல நான் வேற ஒரு சின்ன கியூ கொண்டு வந்து வைக்கும் போது அந்த கியூ மேல இவனால W அப்படின்ற ஒர்க்கை பண்ண முடியும். அந்த ஒர்க்கோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தா இந்த V into that charge. அவ்வளவுதான், டன். ஸோ பொட்டன்ஷியல் கிளியரா? ஐ திங்க் கான்செப்ட் ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பொட்டன்ஷியல் அப்படின்னா பொட்டன்ஷியல்னா the capacity of a field to do some work in a point charge when you place that charge in a certain position. ஓகே, ஸோ இன்ஃபினிட்டில இருந்து நம்ம இங்க கொண்டு நான் ஒரு சார்ஜை இங்க வைக்கும் போது அவனை இன்ஃபினிட்டிக்கு அது தள்ளி விடும். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ரைட்? ஓகே, ஸோ கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் கான்செப்ட்ஸ் பத்தி பேசியாச்சு. கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்துட்டு அடுத்த கான்செப்ட்ஸ்க்கு நம்ம மூவ் ஆன் ஆகலாம். ஸோ டியூ டு அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஸோ ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. எனக்கு ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. அந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கு நான் எப்படி பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறது? சிம்பிள், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ரைட்? எனக்கு ஒரு 1 2 3 4 4 சார்ஜ் இருக்கா? ஒரு ரேண்டம் பாயிண்ட் ஒன்று எடுத்துப்போம். இந்த பாயிண்ட்ல எனக்கு இவங்களோட பொட்டன்ஷியல் தனித்தனியா வேணும். தனித்தனியா கால்குலேட் பண்ண வேண்டியதான். kq1 by r1 plus kq2 by r2 plus kq3 by r3 plus kq1 by rn. That's all. இண்டிவிஜுவலா பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணோம்னா டன், முடிஞ்சு போச்சு. ரைட்? ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு நம்ம பொட்டன்ஷியல் பார்த்தோம் இல்லையா? பாயிண்ட் சார்ஜ் V is equal to kq by r. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணி விட்டுறலாம். டன். இதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன். இதே எனக்கு ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா, லெட்ஸ் சே எனக்கு இந்த மாதிரி ஒரு வயர் ஃபுல்லா சார்ஜ் பண்ணி வச்சிருக்கோம். கண்டினியூஸா சார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல இருந்து இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்றது? சிம்பிள். ஸோ நான் குட்டியோண்டு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், dq. இந்த dqனால அங்க இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன வரும் பாருங்க? p. v is equal to k dq. ஆனா இது dv by r அப்படின்னு வரும். அப்ப டோட்டல் பொட்டன்ஷியலுக்கு நான் இன்டெகிரல் dv equals இன்டெகிரல் k dq by r. ரைட்? ஸோ ஒரு இன்ஃபினைட் லாங் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிரைவ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இது நீங்க டிரைவ் பண்ணலாம். அதனால தான் நான் இங்க பண்ணல. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ஃபினைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயர் பண்ணிருப்போம்ல, 90 டிகிரி. இங்க இருந்து எனக்கு L அப்படின்ற ரீஜன்ல dl அப்படின்னு ஒன்னு இருக்குது. ஸோ dq நீங்க இவனோட சார்ஜ் டென்சிட்டி லாம்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இஸ் லாம்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ dq is equal to lambda into dl. So you can substitute here. dq is equal to lambda into dl. In the distance r எடுத்துப்போம். We'll give it a different name. Let's call this guy z. இப்போ z என்ன? root of L square plus R square. As usual, same டப்பா டிட்டோ சப்ஸ்டிடியூட் பண்ணி டிரைவ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இதை ஏற்கனவே காஸ் லா வழியாவும் பார்த்தாச்சு. பேசிக் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நான் டெரிவேஷன் 2 நாளுக்கு முன்னாடி அப்படியே சேம் கான்செப்ட் தான் வரும். dqக்கு பதில் என்ன பண்றீங்க? lambda into dl சப்ஸ்டிடியூட் பண்றீங்க. z-க்கு பதில் root of L square plus R square. ஸோ லிமிட்டை போட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா you'll get the result. ஸோ சால்வ் பண்ணி வச்சிருங்க. இது லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்றதுனால dqக்கு பதில் lambda into dl. ஸோ இதே லாஜிக்கா நான் ஒரு சர்ஃபேஸ்க்கு போடலாம், ஒரு வால்யூம்க்கு போடலாம், எல்லாமே போடலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்ஸ் முடிஞ்சிருச்சு.
நெக்ஸ்ட் இப்ப நான் சொன்ன கதை ஒரு சில பேருக்கு ஒண்ணுமே விளங்காது. நோ, இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். இன்ஃபினிட்டில இருந்து யூனிவர்ஸுக்கு வெளியே இருந்து ஒரு சார்ஜ் அங்கே இருந்து தூக்கிட்டு வந்து அதுவும் அழுங்காம குலுங்காம மேக் சென்ஸ். நோ சென்ஸ். நம்ம ரியல் வேர்ல்டுல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அந்த ஆக்சுவல் பொட்டன்ஷியல் இருக்குல்ல, தட் இஸ் லைக் யூஸ்லெஸ். எனக்கு நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறது என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். தட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங்ன்றதை தாண்டி ஐ நீட் தட் டிஃபரன்ஸ். நம்ம வீட்டில் பேட்டரியா இருக்கட்டும், சாக்கெட்டா இருக்கட்டும், நம்ம செவுத்துல பிளக் இருக்குல்ல, பிளக்ல எப்பவுமே மினிமம் 2 பின்ஸ் இருக்கணும். அந்த 2 பின்னுக்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 220 volts. தட் இஸ் த ரியல் டீல். ஆக்சுவல் பொட்டன்ஷியல் இஸ் யூஸ்லெஸ். 2 பின்னுக்கு நடுவுல இல்ல 2 டெர்மினல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஐ நோ தட்ஸ் த மோர் இம்பார்ட்டன்ட் திங். அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? சிம்பிள், சேம் அரைச்சமாவே தான் திருப்பி அரைக்க போறோம். எனக்கு this is, let's say, point A and let this be point B, right? Point A, point B அப்படின்னு எடுத்துப்போம். இல்ல இவனுக்கு நம்ம 1 2 அப்படின்னு கூட பேர் கொடுக்கலாம். whatever it is, point A and B, 1 2. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்ணோம்? இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சார்ஜ் தூக்கிட்டு வந்தோமா, இங்க அவ்வளவு தூரம் போகாம B ல இருந்து ஒரு சார்ஜை நான் இங்க கூட்டிட்டு வரேன். ரைட், B ல இருந்து ஒரு சார்ஜ் இங்க நான் கூட்டிட்டு வரேன். இந்த என்டையர் ரீஜன்ல ஐ ஹாவ் an electric field. எனக்கு இங்க மொத்தமா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. சரியா? இதுல நான் ஒரு ஸ்மால் 2 பேட்ச் எடுத்துட்டு அதுல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு நான் சார்ஜை நகர்த்தி கொண்டு வரேன். ரைட், so work is done in bringing a charge from B to A. இப்போ this is potential difference between A and B. VA minus VB is equal to work done in bringing a charge from B to A divided by the charge itself. அவ்வளவுதான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா பசங்களா? V at a point P minus V infinity is equal to work done in bringing a charge from infinity to P by Q. இதுதான் ஒரிஜினல் பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா. இன்ஃபினிட்டில இருந்து நான் P க்கு கொண்டு வர்றேன். ரைட், சோ அப்ப VB minus V infinity, இங்க இடத்துல இன்ஃபினிட்டி 0. அதனால அவனை நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. VP infinity is 0. அதனால potential at a point P is work done in infinity to P by Q. இங்க அந்த இன்ஃபினிட்டிக்கு பதில் நான் B அப்படின்ற பாயிண்ட சூஸ் பண்ணிக்கிறேன். சோ நான் B ல இருந்து அவனை நான் தூக்கிட்டு வரும்போது if I try to bring him from B to A, VA minus VB is equal to work done in bringing him from B to A by Q. That's all. இங்க A க்கும் B க்கும் இருக்கிற potential difference. ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் let's say டெல்டா V அப்படின்னு சொல்லி VB minus VA அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. B minus A. நான் இங்க A minus B போட்டிருக்கேன். நீங்க V minus A ன்னு கூட சொல்லலாம். ஒரு சில ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்ல B minus A, VB minus VA அப்படி கூட சொல்லலாம். So B minus A ன்னு இருந்ததுன்னா work done in bringing a charge from A to B by Q0. இந்த ஆர்டரை மறந்துடக்கூடாது. ரைட், பொட்டன்ஷியல் எப்பவுமே ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து நம்ம பின்னாடி போக கூடாது, கடைசியில இருந்து முன்னாடி வர்றது. பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது முன்னேற்றம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டில இருந்து பாயிண்ட் P-க்கு கொண்டு வர்றதா நம்ம பொட்டன்ஷியல்னு டிஃபைன் பண்றோம். ஆரம்பிக்கிற பாயிண்ட் இன்ஃபினிட்டி டு திஸ் பாயிண்ட், அதுதான் அந்த பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் பாயிண்ட். அதாவது பொட்டன்ஷியல் ஆஃப் த ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா ஆரம்பிக்கிறதுல இருந்து நான் எங்க வந்து முடிக்கிறேன், தட் இஸ் த பொட்டன்ஷியல். So VAB அப்படின்னா VA minus AB, VA minus B னா நான் B to A கொண்டாடணும். VB minus A னா நான் A to B கொண்டு போகணும். So get that difference clearly. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so ஒரு சில most of the textbooksல potential difference அப்படின்னா VB minus VA அப்படின்னு போட்டு work done A to B by Q. So this is followed in standard textbooks. இதுதான் நம்ம potential difference அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதோட ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன வரும்னா சேம் அந்த EDR இன்டெகிரல் அப்படிதான் வரும், பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம ஒரிஜினல் ஃபார்முலா இன்ஃபினிட்டி டு P போட்டோமா, இங்க நமக்கு எங்க இருந்து எங்க வரும், இந்த கேஸ்ல B to A அப்படின்னு வரும். சோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். எங்களை காணோம். எஸ், சோ பாருங்க VB minus VA சொன்னா இங்க VB minus VA A ல இருந்து B க்கு. ரைட், நல்லா பாருங்க இங்க VB minus காணோம் VB minus VA A ல இருந்து நம்ம B க்கு கொண்டு போறோமா, which is minus integral A to B E dot dr. அவ்வளவுதான். சோ அதே E dot dr தான்
E dot dr இல்ல dl whatever a to b that's all. அந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான். இதை ஞாபகம் வச்சீங்கன்னா you can solve everything. இன்னும் சொல்ல போனா இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி we can convert it into much easier thing. Right? இங்க dv is equal to minus e dot dr அப்படின்னு நம்ம எழுதலாம். ரைட்? இந்த ஃபார்முலால நான் இன்டகிரேஷனை தூக்கிட்டு நான் இப்படி கூட எழுதிக்கலாம். dv is equal to minus e dot dr. Right? ஐயா, when this class will get over? எனக்கு எப்ப முழுசா தூக்கம் வருதோ அப்போ ஓவர் ஆகும் ஐயா. பட் நார்மலா 12 மணி வரைக்கும் போகும் ஐயா. ஓகே, சோ இப்போ ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எனக்கு கெப்பாசிட்டர் நாளைக்கு தான் நம்ம கெப்பாசிட்டர் நடத்துவோமா? சரி, ஓகே, 2 பிளேட் எடுத்துப்போம்பா. நீங்க படிச்சிருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. கெப்பாசிட்டர் ஒரு பாசிட்டிவ் பிளேட் ஒரு நெகட்டிவ் பிளேட் எடுத்துப்போம். 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியும் தானே நமக்கு. E is equal to sigma by epsilon naught, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு நான் சார்ஜ் எடுத்துட்டு போறேன். அப்போ நான் பண்ற ஒர்க் டிவைடட் பை தட் சார்ஜ், அதுதான் அந்த கெப்பாசிட்டர்ல இருக்கிற 2 பிளேட்டுக்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ரைட்? சோ V இனிஷியல், இது V ஃபைனல். 2 பிளேட்ஸ் இருக்கா, எனக்கு அந்த பிளேட்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா. சோ ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். அப்ப நான் அங்க ஒரு ஒர்க் பண்ண, நல்லா பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுவான். நான் இங்க இருந்து ஒரு ஒர்க் பண்ணி மேல தூக்கிட்டு போவேன். சோ நான் தூக்கிட்டு போற ஒர்க் டிவைடட் பை அந்த சார்ஜோட வேல்யூ. ரைட்? சோ தட் வில் பி த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பாருங்க, இங்க ஒர்க் டன் வந்து நம்ம டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா இங்க ஃபீல்டு கான்ஸ்டன்ட், இந்த ரீஜன்ல எனக்கு ஃபோர்ஸ் யூனிஃபார்மா இருக்கும். So work done is F dot displacement, F dot D. So F dot D by Q. Right? F dot D by Q. அதுதான் என்னோட potential difference. V final minus V initial. So ஒரு கெப்பாசிட்டர்ல இருக்கிற potential difference நம்ம இதை தூக்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். Done. And F dot D என்ன வரும் பாருங்க. F is equal to Q into E. வருமா? So நம்ம Q into E substitute பண்ணும்போது Q cancel ஆயிட்டு எனக்கு minus ED அப்படின்னு வந்து நிற்கும். So VF minus VI is equal to minus ED. So ஒரு கெப்பாசிட்டர்ல இருக்கிற potential difference என்ன அப்படின்னு பார்த்தா just negative of electric field to D. அவ்வளவுதான். ரைட்? So இதை நம்ம சிம்பிளா del V is equal to minus ED அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். This is another way. அங்க போட்ட அதே ஃபார்முலா நமக்கு எப்படி வேணுமோ மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். ரைட்? இப்போ let's do one question. Question பார்த்துருவோமா? செக் பசங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் தியரி பார்த்துட்டு வந்துடும். பாருங்க, திஸ் இஸ் இப்ப நான் ஏற்கனவே சொன்னால அதே ஃபார்முலா தான் அது. del V is equal to minus integral. இந்த ஃபார்முலா மறக்கவே கூடாது. del V equals minus integral E dot dr. ரைட்? E dot dr மைனஸ், இதுல எதையுமே மறக்கவே கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத கூட நீங்க இன்டெகிரல் ஃபார்மேட்ல வேணும்னா மாத்தி எழுதிக்கலாம். டி போட்டு VI to V இனிஷியல் டு V ஃபைனல் அப்படி கூட நீங்க எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ டெல்டா வினா VF minus VI, VF minus VI. இதை you can write it in this way. VF minus VI is equal to minus integral EDR. ஸோ ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்மேட்ல எழுதணும்னா யோசிச்சு பாருங்களேன். integral dv அப்படின்னு இருக்கு. Now let's say integral dv, v initial to v final. இதை நான் evaluate பண்ணா என்ன வரும் பாருங்க. integral dv is v, கரெக்டா? integral dv னா v, simple. integral dx னா x, integral dv னா v. limits என்ன? v initial to v final, which is v upper limit minus lower limit. இதை நான் delta v அப்படின்னு சொல்லலாமா? delta v. அப்போ இந்த டெல்டா விக்கு பதில் நான் இன்டெகிரல் டிவி அப்படின்னு எழுதிக்கலாம் தானே? ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. டெல்டா விக்கு பதில் நான் இன்டெகிரல் டிவி அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரல் இ டாட் டிஆர், அதை நான் எப்படி எழுதலாம்? டெல்டா விக்கு பதில் இன்டெகிரல் டிவி ஃப்ரம் திஸ் எக்ஸ்பிரஷன். டெல் வினாலும் இன்டெகிரல் டிவினாலும் ஒன்று தான், எழுதிட்டு மைனஸ் இன்டெகிரல் இ டாட் டிஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப இன்டெகிரல் 2 சைடும் காமனா இருக்கு. சோ அதை நான் எடுத்துட்டு இதை நான் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா dv is equal to minus edr. பசங்களா, இந்த ஒரு சாப்டர்ல
ஒரு ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன்னா அது இந்த ஒரு ஃபார்முலா தான். dv is equal to minus edr. இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா இந்த மொத்த சாப்டர்ல இருக்கிற எல்லா தியரியும் உங்களுக்கு புரிஞ்சிடும். That's all. dv is equal to minus edr. இதோட அர்த்தம் என்ன? dv அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஸ்மால் பொட்டன்ஷியல், குட்டியோண்டு பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு e into dr அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல பொட்டன்ஷியல் குறையுது அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் சைன், பொட்டன்ஷியல் குறையுது. ரைட்? த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல போகுதோ நான் அந்த டைரக்ஷன்ல நடந்து போனேன் அப்படின்னா பொட்டன்ஷியல் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆர் ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருந்து எங்க போகும்? y நெகட்டிவ். அதை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். y நெகட்டிவ். தட்ஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். ஏன் நெகட்டிவ் அப்படின்னா ஓகே ரிவர்ஸ்ல சொல்லலாம். நான் ரீஅரேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். minus dv by dr is equal to electric field. So இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். E is equal to minus dv by dr. இதோட அர்த்தம் என்னன்னா ஃபீல்டோட டைரக்ஷன்ல நான் நகர்ந்து 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 போனா எனக்கு பொட்டன்ஷியல் அதிகமாகாது, குறையும். hence negative. இங்க negative represents decreasing value of potential. எனக்கு பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ கான்செப்சுவலா பார்த்தோம்னா லெட்ஸ் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q அப்படின்னு நான் இங்க வச்சிருக்கேன். இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எல்லா டைரக்ஷன்லயும் இருக்கும். நான் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் எடுத்திருக்கேன். ரைட்? ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கா? லெட் திஸ் பி A அண்ட் லெட் திஸ் பி B. ரெண்டு பாயிண்ட். ரைட்டா? இப்போ இங்க இருந்து இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். கரெக்ட் தானே? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இதுதானே. இந்த டைரக்ஷன்ல நான் நகர்ந்து 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 போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி போ அப்படின்னு கையை காட்டுறான். அவன் பேச்சை கேட்டு நான் இங்க போகும்போது எனக்கு பொட்டன்ஷியல் குறையுது இல்ல. The potential is decreasing. அதனாலதான் dv is equal to minus edr. dv, the change in potential. dv னா என்ன அர்த்தம்? Change in potential is negative of e or dr. So e or d, இந்த edr அதோட டைரக்ஷன்ல, ஏன்னா this is vector, electric field is a vector. அந்த டைரக்ஷன்ல நான் போகும்போது என்னோட பொட்டன்ஷியல் குறையுது அப்படின்னு. that is why this minus. I think இப்ப புரியும்னு நினைக்கிறேன். இந்த மைனஸ் மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. அண்ட் ரெண்டு விஷயம் பசங்களா, உங்களுக்கு இங்க டைரக்ஷன்ல போகும்போது எனக்கு பொட்டன்ஷியல் குறையுதுன்ற சென்ஸ் இருந்ததுன்னா உங்களால அதை இந்த மைனஸ் இல்லாம புரிஞ்சுக்க முடியுதுன்னா அந்த மைனஸை பத்தி உரி பண்ண தேவையில்லை. நம்ம ப்ராப்ளம்ல நேரா எப்படி சொல்றது, அப்ளிகேஷன் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ்ல நேரா E is equal to dv is equal to edr போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டைரக்ஷன்ல தான் பொட்டன்ஷியல் குறையுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா இருந்ததுன்னா மைனஸை விட்டுடலாம். ஏன்னா மைனஸ் அப்படிங்கிறது இங்க இட் ரெஃபர்ஸ் டு த டைரக்ஷன். பொட்டன்ஷியல் எனக்கு இந்த டைரக்ஷன்ல குறையுது அப்படின்னு. அதை இந்த ஃபார்முலா வச்சுதான் போடணும்னு அவசியம் இல்லை. பட் பர்ஃபெக்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்கும். பட் இது இல்லாம உங்களுக்கு டைரக்ஷனை வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா இந்த மைனஸை விட்டுட்டு we can go for magnitude. Magnitude of dv is equal to magnitude of edr அப்படி போட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்? இப்போ இதையே நம்ம ரிவர்ஸ்ல E எப்படி எழுதலாம் பாருங்க. dv equals minus edr சொன்னா அப்போ minus dv by dr is equal to E. கரெக்டா? minus dv by dr is equal to E. இது ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல, ஆறுங்கிற டைரக்ஷன்ல. எனக்கு ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்கணும்னு அவசியமே இல்லையே. எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருக்கலாம்ல. சோ அதை ஜெனரலிஸ்டிக்கா நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்க. பார்ஷியல் டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணி. இது வந்து நார்மல் டிஃபரன்ஷியேஷன், இது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். எப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எக்ஸ் டைரக்ஷனை கன்சிடர் பண்ணும்போது y and z பத்தி யோசிக்கவே மாட்டேன். அது கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிப்பேன். அதே y டைரக்ஷன்ல பார்க்கும்போது x and z அதை நான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிப்பேன். you know that is the meaning of this. எனக்கு v வந்து if it is a function of x, y, z, எனக்கு வோல்டேஜ் பொட்டன்ஷியல் வந்து மூணு x, y, z மூணு டைரக்ஷன், இட்ஸ் a function of all three variables னு வெச்சுப்போம். அப்ப நான் ஃபீல்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா v எடுத்துட்டு y and z கான்ஸ்டன்ட் அப்படின்னு அசம்ஷனை போட்டு with respect to x மட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx, சாரி dou v by dou x, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க பண்ணும்போது x and z are constant with respect to y மட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். லாஸ்ட் அதே மாதிரி x and y கான்ஸ்டன்ட் னு வச்சிட்டு with respect to z மட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி மைனஸ் போட்டு எழுதுனேன்னா I'll get the final electric field. So வெறும் ஒன் டைரக்ஷனா இருந்தா இதை யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தேன் ஒன் டைரக்ஷன்னா சேம் லைட்டா மாடிஃபை பண்ணிட்டு நான் இப்படி போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
Okay. Okay, ஒரு question போட்டா புரிஞ்சிரும் பாருங்க. The electric potential at any point x, y, z in space is given by V is equal to 3x square. The electric field at the point will be, so E is equal to minus, இது வந்து ஒரே டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்கு, x மட்டும் தான் இருக்கு, அதனால நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியலுக்கு போக தேவையில்ல, வெறும் நார்மல் ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன்ல போட்டுடலாம். minus dv by dx which is minus d by dx of 3x square. Correct? So E is equal to minus, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x அப்படின்னு வரும். And the value என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, x, y, z. x ஓட வேல்யூ என்ன? 1. So E at x is equal to 1. வேல்யூ என்ன வர பாருங்க, minus 6 I cap. Right? Minus 6 into I cap. So 6 volts per meter directed along the negative x-axis. Right? That's our answer. Okay, அடுத்து டைபோலுக்கு போயிடலாமா? Dipole. So, ஒரு electric dipole. Give me a second, பசங்களா. 1 second. எலக்ட்ரிக் டைபோல். ஸோ நேற்றுக்கு டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஈக்குவடோரியல், ஆக்சியல், அது இல்லாமல் ஒரு ரேண்டம் பாயிண்ட்ல பார்த்துட்டு இருந்தோமா, அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், ஈக்குவடோரியல், ஆக்சியல், ரேண்டம் பாயிண்ட். பட் ஃபீல்டு அளவுக்கு கஷ்டம் இல்லை, ரொம்ப டப்புன்னு போடலாம். ஸோ ஒரு நார்மல் எலக்ட்ரிக் டைபோல் இருக்கா, இது பாசிட்டிவ் இருக்கு, ஓகே வாட்எவர், பாசிட்டிவ் லெஃப்ட் சைட்ல இருக்கு, நெகட்டிவ் ரைட் சைட்ல இருக்கு, சென்டர்ல இருந்து அட் அ டிஸ்டன்ஸ் ஆர். இவனோட லென்த் எவ்வளவு பாருங்க, ஏ, அண்ட் இங்கேயும் ஒரு ஏ. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிற டைபோல் பொட்டன்ஷியல் எவ்வளோ, அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இவனை ஃபர்ஸ்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துப்போம், இவனை ரெண்டாவது சார்ஜ் அப்படின்னு எடுத்துப்போமா. ஸோ வி டியூ டு த ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்ன, கே கியூ பிளஸ் கியூ ஆர் பிளஸ் ஏ. கரெக்டா, கே கியூ பை ஆர் பிளஸ் ஏ. அதாவது நார்மல் பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன, ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ் கே கியூ பை ஆர், இங்க ஆர் பிளஸ் ஏ. அதே மாதிரி V2 என்ன, கே கியூ பை மைனஸ் கே கியூ பை ஆர் மைனஸ் ஏ. ஏன்னா அங்க இருக்கிறது மைனஸ் சார்ஜ், ஸோ மைனஸ் கே கியூ பை ஆர் மைனஸ் ஏ. ஸோ அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் என்ன, V1 பிளஸ் V2. ஸோ V is equal to கே கியூ by 1 plus r plus a minus 1 by r minus a. Cross multiply panna kq into r minus a minus r minus a, right? So எனக்கு இங்க எது cancel ஆகும், r minus a minus r minus a, yes. So எனக்கு r and r cancel ஆயிடும், minus k q a by r square minus a square. சொல்லிக்கலாமா? So minus k q a by r square minus a square, right? So this is the general formula. இதை வேணும்னா நான் நார்மலா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம், ரைட்? எனக்கு எப்படி தோணுதோ, இதை QA இல்லாம if I want it in terms of என்னது டைபோல் மொமெண்ட், எனக்கு டைபோல் மொமெண்ட்ல வேணும்னாலும் நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். that is our wish. பட் ஜென்ரலா this is the concept. ஒரு சார்ஜுக்கும் தனித்தனியா எடுத்து நீங்க டெரைவ் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். டன். One sec. Okay. So what else? இப்போ for a short dipole போட்டுடலாம். இல்லையே, ஏதோ மிஸ் ஆகுது. minus 2a, sorry, yes, 2a. So அடுத்தது நமக்கு p is equal to 2qa. அதை தூக்கி substitute பண்ணா e is equal to minus kp by r square minus a square. இப்போ for a short dipole எனக்கு a is much less than r. அப்போ இந்த a வை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டா e is equal to minus kp by
r square. So this is a potential. Axial line la irukra oru dipole oda potential minus kp by r square. Right? Yes, 2a miss பண்ணிட்டேன், sorry. minus a 2a. Right? இங்க நான் டைரக்ஷன் இந்த பக்கம் வச்சேன் அப்படின்னா எனக்கு இது பிளஸ்ல வரும், அந்த பக்கம் மைனஸ் பக்கத்துல இருக்கிறதுனால the potential becomes negative. இதை நான் பிளஸ் பக்கத்துல வச்சிருந்தேன்னா எனக்கு potential positive அப்படின்னு வரும். அடுத்து equatorial point. This is interesting. Equatorial point பாத்தீங்கன்னா, so this is equatorial point. So அப்ப first chargeனால வர்ற potential அங்க என்ன, kp by அவனோட distance எவ்வளவு இருக்கு பாருங்க, this is z, this is root of a square plus r square. கரெக்டா? so இந்த இடத்துல root of k square by r square, k square plus k square a square plus r square, k into q, sorry, k into q. அதே v2 என்ன வரும், k into minus q by root of a square plus r square. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 0 அப்படின்னு வருமா? ஏன்? இவன் பாசிட்டிவ், இவன் எக்ஸாக்டா நெகட்டிவ்ல இருக்கான். சோ ஒரு டைபோலோட ஈக்வட்டோரியல் பாயிண்ட்ல எந்த வித பொட்டன்ஷியலுமே இருக்காது. தட் இஸ் an equipotential plane. ஈக்வட்டோரியல் பிளேன்னா என்ன நம்ம பிறகு பார்ப்போம். சோ ஒரு டைபோலோட ஈக்வட்டோரியல் லைன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லைன்ல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் 0. ஏன்னா அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈக்குவல் சார்ஜ்ல இருக்கிறதுனால அந்த என்டையர் பிளேன் வில் பி ஈக்விபொட்டன்ஷியல். ஸோ ஈக்வட்டோரியல்ல 0. இப்போ அடுத்த ரேண்டம் பாயிண்ட்ல, நேற்றுக்கு நம்ம கடைசியா பார்த்தோமா ரேண்டம் பாயிண்ட். ஸோ ரேண்டம் பாயிண்ட்ல எப்படி, சிம்பிள், டைபோல ரிசால்வ் பண்ணிக்கலாம். திஸ் வாஸ் ஆர் ஒரிஜினல் டைபோல். எனக்கு p cos theta p sin theta. ஈக்வட்டோரியல் p sin thetaனால வர்ற பொட்டன்ஷியல் இஸ் 0. கரெக்டா? ஸோ v due to p cos theta. ஃபார்முலா என்ன வரும் பாருங்க, k p cos theta by r square. பார்த்தோமா? v due to p sin theta is 0. So kp by r square into cos theta. Right. So kp by cos theta into r square. So dipole ஓடது முடிஞ்சிருச்சு. Next. Potential energy of a dipole in a electric field. So நேத்துக்கு நம்ம டார்க் என்ன டைபோல் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ டார்க் என்ன டைபோல், அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு. இன்னும் பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்செப்ட் பார்க்கல. ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்செப்ட் பார்த்துட்டு இதுக்கு வருவோம் நம்ம. இல்லை, சிம்பிள் p sin theta கான்செப்ட் பார்த்துட்டு நம்ம இங்கிட்ட வந்துடலாம். நெக்ஸ்ட் வேற என்ன கான்செப்ட்? எஸ், potential due to a spherical shell. Again, நேத்துக்கு பார்த்தா அதே கேசஸ். field due to shell, solid sphere எல்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி potential due to a shell, solid sphere and so on. So இப்போ ஒரு ஷெல்லுனா எனக்கு சர்ஃபேஸ்ல மட்டும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, அதனால வர்ற பொட்டன்ஷியல் அவுட் சைட், ஆன் த சர்ஃபேஸ், இன்சைட். இது மூணுத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அவுட் சைட் அண்ட் ஆன் சர்ஃபேஸ் வெரி சிம்பிள். அவுட் சைட் த சர்ஃபேஸ் ஃபார்முலா பாருங்க, kq by r. அவ்வளவுதான். நான் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் எப்படி பிஹேவ் பண்ணோம்னா, இந்த என்டையர் சார்ஜும் அதோட சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு, அப்படி பிஹேவ் பண்ணும். ரைட்? ஃபார் அ பாயிண்ட் அவுட் சைட், எனக்கு அவுட் சைட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும், the entire charge is concentrated on the center, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். இதை டிரைவ் பண்ணணும்னா சிம்பிள், v is equal to minus integral edr. பார்த்தோம் தானே, edr. ஸோ ஒரு ஷெல்லோட அவுட் சைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன, E is equal to kq by r square. கரெக்ட் தானே? E outside is kq by r square for a spherical shell. Substitute பண்ணா minus integral kq by r square into dr. So V is equal to, solve பண்ணீங்கன்னா kq by r அப்படின்னு வந்து நிற்கும். That's it. So இதோட மீனிங் நான் இன்ஃபினிட்டியில இருந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q அப்படின்ற இடத்துல கொண்டு வந்து வைக்கணும், P அப்படின்ற இடத்துல கொண்டு வந்து வச்சா அதுக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் டன் பை த சார்ஜ் இஸ் kq by r. இப்போ அடுத்து ஆன் த சர்ஃபேஸ்க்கு பாயிண்ட், அடுத்து ஆன் த சர்ஃபேஸ் ஸ்மால் ஆருக்கு பதில் கேபிட்டல் ஆர் போட்டா முடிஞ்சு போச்சு, அதே ஃபார்முலால.
இப்ப அடுத்த பாருங்க inside. So insideல கொண்டு வரணும்னா first இத நம்ம ரெண்டா பிரிக்கணும். இன்ஃபினிட்டில இருந்து சர்ஃபேஸ்க்கு, சர்ஃபேஸ்ல இருந்து உள்ள கொண்டு வரதுக்கு. பொட்டன்ஷியல்ன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். பொட்டன்ஷியல் அப்படின்னா நான் ஓகே கான்செப்சுவலா what is potential is equal to minus integral E dot dr, right? Infinity to a point P. பட் எனக்கு இங்க பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு, இதுக்குள்ளர இருக்கு, ரைட்? அப்போ இன்ஃபினிட்டில இருந்து நான் இங்க வரும்போது இந்த பாயிண்ட்ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. இங்க இதுக்குள்ளர எனக்கு வேற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. சோ இத நான் எப்படி பிரிக்கணும்னா மைனஸ் இன்டெகிரல் இன்ஃபினிட்டி டு த ரேடியஸ் ஆர், இன்ஃபினிட்டில இருந்து அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு வர்ற வரைக்கும் அதோட அவுட் dr மைனஸ் அந்த சர்ஃபேஸ்ல இருந்து எனக்கு உள்ளுக்குள்ளர ஆறுங்கிற இடத்துக்கு வர்ற வரைக்கும் அங்கிட்டு இருக்கிற இன்சைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டாட் dr, ரெண்டுத்தையும் தனித்தனியா. ஏன்னா எனக்கு அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ மாறுது இல்ல, அவுட் சைட் அண்ட் இன்சைட். ஸோ நான் ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது, ரெண்டா பிரிச்சுக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ இதை நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சோமா, KQ/R, ரைட்? சர்ஃபேஸ்க்கு இந்த முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சோம்ல KQ/R. இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோங்கிறதுனால இந்த மொத்த டேர்ம் ஜீரோன்னு ஆயிடும். ஸோ ஒரு ஷெல் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஷெல் வச்சிருக்கீங்க. அந்த ஷெல்லோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்போ அதோட இன்டீரியர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். கான்சிக்வென்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ அப்படின்னா அங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இருக்காது. த என்டையர் ஸ்பேஸ் வில் பி ஆஃப் ஒன் சிங்கிள் பொட்டன்ஷியல். எனக்கு அங்க எந்த வித பொட்டன்ஷியலுமே இருக்காது. ஐ மீன் பொட்டன்ஷியல் இருக்காதுல, கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் இருக்கும். சர்ஃபேஸ்ல எந்த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கோ மொத்த ரீஜன்லயும் அதே வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் எனக்கு மெயின்டைன் ஆகும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு கொஸ்டினாவே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லுல நான் அவுட் சைட்ல ஒரு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன். அப்போ இன்டீரியர்ல வாட் வில் பி த நேச்சர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், வாட் வில் பி த நேச்சர் ஆஃப் பொட்டன்ஷியல் கேட்கலாம். இன்டீரியர்ல த நேச்சர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. ஒரு ஷெல்லோட இன்டீரியர்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, இட் இஸ் ஜீரோ. ஆனா பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட், ஜீரோ கிடையாது, இட்ஸ் a கான்ஸ்டன்ட், நான் ஜீரோ கான்ஸ்டன்ட். சர்ஃபேஸ்க்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பொட்டன்ஷியல் தான் உள்ளர மெயின்டைன் ஆகும், ரைட்? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பசங்களா. ஸோ ஆன் இன்சைட் ஸோ இன்சைட்ல பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு KQ/R, ரைட்? இப்போ அடுத்தது ஹாலோ பார்த்தாச்சா, அடுத்தது வில் டூ சாலிட். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர். யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பியருக்கும் அவுட் சைட்ல சேம் ஸ்டோரி, ரிப்பீட் KQ/r. ஆன் த சர்ஃபேஸுக்கும் எனக்கு அதே ஸ்டோரி தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இன்சைட் த சர்ஃபேஸ்க்கு போயிடலாம். பாருங்க, இன்சைட் த சர்ஃபேஸ்ல கொஞ்சம் குதர்க்கமா வரும் நமக்கு. இன்சைட் த சர்ஃபேஸ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த கான்செப்ட் வச்சு நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரணும். போடுவோமா? ஸோ எனக்கு ஒரு ஸ்பெரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா? So this is a spherical charge distribution. இப்போ எனக்கு சென்டர்ல இருந்து இங்க இன்சைட்ல ஒரு சர்க்கிள் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ரைட்? அட் a distance small r, இது கேபிட்டல் R. இப்போ இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சார்ஜ் தூக்கிட்டு வந்து நான் இங்க வைக்கிறேன்ப்பா. இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ V at அந்த பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன, மைனஸ் இன்டெகிரல் இன்ஃபினிட்டி டு R E dot dr. ஆனா ஏற்கனவே சொன்னது போல எனக்கு சர்ஃபேஸ் வரைக்கும் ஒரு பொட்டன்ஷியல், சர்ஃபேஸை தாண்டி உள்ள வந்தோம்னா வேற ஒரு பொட்டன்ஷியல் இல்லையா? ஸோ இதை நான் ரெண்டா பிரிச்சுட்டு மைனஸ் இன்டெகிரல் இன்ஃபினிட்டி டு சர்ஃபேஸ் E naught dr மைனஸ் இன்டெகிரல் கேபிட்டல் R டு ஸ்மால் r E inside dr. இதை நம்ம இப்பதான் டிரைவ் பண்ணி வச்சோம். ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன்சர் இது வந்து நான் I1 ஃபர்ஸ்ட் இன்டெகிரல், இது செகண்ட் இன்டெகிரல்னு எடுத்துக்கிறேன். I1 வில் பி KQ/R. இது நம்ம ஆல்ரெடி ஸ்டாண்டர்டா டிரைவ் பண்ணது. Now we are going to do I2 alone. I2 என்ன, இன்டெகிரல் R to small r. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் a uniformly charged sphere. நேத்துக்கு டிரைவ் பண்ணமே, ஞாபகம் இருக்கா? KQ/R cube into R. If you remember, KQ/R cube into R dr, right? Then
kq by r cube into r square by 2. Capital R to small r. So substitute panna kq by r cube into the 2 வெளியே தூக்கிட்டு வந்தாச்சு kq by 2 r cube into r square minus r square. Right? So இதுதான் second integral ஓட value. ரெண்டுத்தையும் தூக்கி substitute பண்ண போறோம். So total potential interior is equal to kq by r, one second, minus kq by r cube, 2r cube into r square minus r square. இப்போ உள்ள multiply பண்ணிக்கலாமா? So is equal to kq. ஒன்று பண்ணலாம். நான் இங்க இருந்தும் r cube by r cube இதாவது r cube மாத்திட்டு let me take it out as common, right? So r square by r cube அப்படி எடுத்துக்கலாமா? Minus kq by 2r cube into r square minus r square, right? இப்போ kq by r cube காமனா இருக்குல்ல, I can take that. And இல்லைனா இன்னொன்று என்ன பண்ணலாம் 2r cube மொத்தமாக அதையும் சேர்த்து காமனாக எடுத்துடுறேன். ஸோ நான் இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 2 ரைட். அதாவது இது கூட 2r ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த kq by 2r cube காமனாக எடுத்துடலாம். ஃபார்முலா கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். kq by 2r cube into kq by 2r cube வெளியே எடுத்தாச்சு. இங்கிட்ட என்ன இருக்குது எனக்கு 2r ஸ்கொயர். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஃபைனல் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாமா? v inside is equal to kq by 2r cube into 3r square minus r square. All right, so this is the final formula. So kq by 2r cube into 3r square minus r square. So electric field inside a uniformly charged non-conducting shell. So அதில் இருக்கிற பொட்டன்ஷியல். இப்போ இங்க நம்ம சென்டர்ல எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து ஜெனரல் ஃபார்முலா அட் அ டிஸ்டன்ஸ் r from the center, ரைட்? எக்ஸாக்டா சென்டர்ல ஸ்மால் r எனக்கு 0 அப்படின்னு வந்து நிக்குமா? So at the center r is equal to 0. அப்ப எனக்கு பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா 3r square by r cube. இப்போ 3 by 2 kq by capital R, which is 3 by 2 of potential at the surface. Now kq by capital R is potential at the surface. So 1.5 times extra surface la irukradha vida 1.5 times extra potential enakku irukum for a uniformly charged spherical shape charge distribution, right? Adha pasangala the concept is same. neenga infinity la irundhu oru point kondu varinga, அது ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரே ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா டைரக்டா இன்டகிரேட் பண்ணிடலாம். அதே எனக்கு அந்த இடத்துல ஏதாவது சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தா அதை பார்ட்டா பிரிச்சு இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். மீதி எல்லாத்தையும் சிம்பிளா பார்த்துடலாம். சார்ஜ் ஆன் அ ரிங் ரொம்ப சிம்பிள். dq எடுத்துட்டு ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் r ஸ்கொயர், இது ஸ்மால் r இது கேபிட்டல் R, kq by z அப்படின்னு வரும். z-க்கு பதில் ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். இங்க எதுவுமே தேவையில்ல, எல்லா சார்ஜுமே சேம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ the entire charge is present at the same distance. ஸோ இங்க ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா kq by root of r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். அவ்வளவுதான். நம்ம dv எப்படி எடுப்போம்னா k into dq by r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் அண்ட் ரூட் எடுப்போமா? இந்த dq மட்டும் இன்டகிரேட் பண்ணா I'm going to get the total charge. அவ்வளவுதான். சோ எனக்கு total charge வந்துரும். That's all. So kq by root of r square plus r square. இங்க ஃபார்முலா kq by root of r square plus r square. Done. இப்போ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிஸ்கோட கண்டுபிடிக்கலாம். சோ நேத்துக்கே நம்ம டிஸ்க் போட்டோமே ஞாபகம் இருக்கா? ஒரு டிஸ்க்குக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். இஃப் யூ ரிமெம்பர், ஒரு டிஸ்கோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். சேம் லாஜிக். ஒரு சின்ன ரிங் எடுத்துட்டு அந்த ரிங்கோட பொட்டன்ஷியல் என்ன இப்ப போட்டோம்ல ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த குட்டி ரிங்கோட பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரம் 0 to r இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ரிங்கோட பொட்டன்ஷியல் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள்ல. இதையும் நீங்களா ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா இங்க
சிவப்பு கலர்ல சிவப்பு கலர் போறோம். ஸோ இப்படி ஒரு குட்டி ரவுண்ட் ரிங் எடுத்திருப்பாங்களா? ஸோ திஸ் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் எடுத்துக்கலாமா? இது டிஆர் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த ரிங்னால இங்கிட்ட வர்ற பொட்டன்ஷியல் எவ்வளவா இருக்கும் பாருங்க. dV is equal to k dq by root of, okay, இது r கொடுத்திருக்காங்களா? சரி, let me take it as x. இது x dx ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்க r யூஸ் பண்ணிட்டாங்க. so x and dx அப்படின்னு எடுத்துப்போமா? ரைட். so அப்ப root of x square plus r square அப்படின்னு வருமா? ரைட். root of x square plus r square. இப்போ அந்த dq மட்டும் நீங்க மாத்தி எழுதணும். dq என்ன வரும் எனக்கு? இதோட surface charge density sigma தானே? so dq is equal to sigma into 2 pi x into dx. right. இதை தூக்கி அங்க substitute பண்ணி substitution methodல போட்டீங்கன்னா you'll get the solution. இதுதான் standard approach. இங்க மெத்தட் கூட டினாமினேட்டர் சப்ஸ்டிடியூஷன் let equal to அப்படின்னு எடுத்து நீங்க சப்ஸ்டிடியூஷன்ல போட்டீங்கன்னா you'll get the question done. ஃபைனல் ஆன்சர் இப்படி வந்து நிக்கும். பார்க்க தான் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. trust me, this is so simple. டப்பா நீங்க z is equal to r square plus x square சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா you'll get the solution. so easy. and இப்ப பார்த்ததோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஈஸியா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. கிராஃப் ஞாபகம் இருந்தா இது ஒரு ஹாலோ ஸ்பியர், ரைட்? ஒரு ஷெல்லுக்கு பாருங்க, உள்ளுக்குள்ளற எனக்கு பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். சர்ஃபேஸ்ல எவ்வளவு வேல்யூ இருக்கோ உள்ளுக்குள்ளற மொத்தமா அதே கான்ஸ்டன்ட் வேல்யூ மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். நேத்திக்கு ஃபீல்டு பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ஃபீல்டு எப்படி இருக்கும் எனக்கு? ஒரு ஷெல்லுக்கு பார்த்தோம்னா இங்க ஃபீல்ட எதுவுமே இருக்காது. இந்த ரீஜன் இருக்கவே இருக்காது ஒரு ஷெல்லுக்கு. வெளியே இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by r square. ஏன்னா அவுட் சைட் த ஷெல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம்லனா kq by r square. அதுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பொட்டன்ஷியல் ஃபார் அ ஷெல் கான்ஸ்டன்டா இருக்கும் சர்ஃபேஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் சர்க்கிட் போவோம் ஆருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். அதே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஷெல்லுக்கு உள்ள எதுவுமே கிடையாது. வெளிய 1 by r-க்கு எனக்கு டிராப் ஆகுது, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஃபார் அ ஷெல். இப்போ அதுவே ஒரு சாலிட் ஸ்பியருக்கு பார்த்தோம்னா, நேற்றுக்கு நம்ம சாலிட் ஸ்பியருக்கும் கால்குலேட் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? உள்ளுக்குள்ளற எனக்கு 0ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் அ சாலிட் ஸ்பியர், ரைட்? சாலிட் ஸ்பியர் உள்ளுக்குள்ள இருந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் லீனியரா. அதுக்கப்புறம் இங்க போனதுக்கு அப்புறம் இட் வில் டிராப். இங்கேயும் சேம் டிராப். வெளியே இங்கேயும் அப்ப நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல 1 by r square டிராப் ஆகும். இங்க இட் இஸ் பொட்டன்ஷியல், அதனால இட் இஸ் டிராப்பிங் as 1 by r. ஓகே. அண்ட் வெளியே 1 by r டிராப் ஆகுது. மேல பாருங்க 3 by 2 சர்ஃபேஸ்ல இருக்கிற வேல்யூவை விட எனக்கு 3 by 2 kq by r, ரைட்? இன்டீரியர்ல எனக்கு 3 by 2 kq by r. இல்ல என்னல அடுத்து நடுராத்திரில ஃபயர் எமோஜி. சரி, ஓகே, ஏதோ கவனிச்சா சரிதான், சந்தோஷம். ரைட். பாருங்க இந்த ஷேப்புக்கு kq by r. ஏன்னா எல்லா சார்ஜுமே r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, ரைட்? ஸோ எவ்ரி சிங்கிள் சார்ஜ் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் r, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற மொத்த சார்ஜுமே எனக்கு r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கும் ரிங்குக்கும் ஒரே ஃபார்ம். பொட்டன்ஷியல் இஸ் சோ ஈஸி. நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுல டைரக்ஷன் வர்றதுனால அது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பொட்டன்ஷியல்ல டைரக்ஷன் கிடையாது இல்ல, ஸோ ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரிங் பாருங்க, இந்த ரிங்கோட ஃபைனல் ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு எப்படி வருமோ அதுதான். ஏன்னா இங்க எந்த சார்ஜ் எடுத்தாலும் இட் இஸ் ஈக்குவலி பிளேஸ்ட் ஃப்ரம் த சென்டர். இப்போ லெட்ஸ் சே இது ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துப்போமா, இதை இன்னொரு பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துப்போம், கரெக்டா? பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கிட்டா இங்க இதோட பொட்டன்ஷியல் என்ன வரும் பாருங்க. சிம்பிள், ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இதுவும் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இவனோடது kq by r, ஸோ இவனோடது kq by r, அவ்வளவுதான். ஸோ அப்போ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணா q plus q q q q எல்லாத்தையும் ஆட் பண்ணா I'll get the total charge, கரெக்ட் தானே? ஸோ kq by total charge. இந்த ஷேப்புக்கு மட்டும் இல்ல, அரை சர்க்கிள், ஆர்க்கு, எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும். ஸோ இதுல இருக்கிற சார்ஜ் q அப்படின்னா இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் இஸ் kq by r. எனக்கு ஒரு குவாட்ரண்ட், அதோட சார்ஜ் q அப்படின்ற பட்சத்தில், ஸோ இவனோட சார்ஜ் qனா இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் kq by r. இதுல இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இங்க qன்றது இவன்ட்ட இருக்கிற மொத்த சார்ஜ், ரைட்? ஸோ இங்க qன்றது இவன்ட்ட இருக்கிற டோட்டல் சார்ஜ். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இவன்ட்ட இருக்கிற சார்ஜ் q, இவனை ரெண்டா நான் உடைக்கிறேன், அப்போ உடைச்ச பிறகு இங்க எவ்வளவு இருக்கும்னு கேட்டா, உடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு q by 2 தானே இருக்கும்.
அப்ப q/2 போட்டுக்கணும். இங்க டோட்டல் சார்ஜே q இருக்கிறதுனால டைரக்டா q/r. ஓகே, கமான் என்ன வேற என்ன இருக்கு? என்ன டாபிக்ஸ்? எஸ், equipotential surface. ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் டாபிக் equipotential surface. அதாவது இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் சார்ஜை நகர்த்தினேன்னா எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்ன பாயிண்ட் அதான். இஃப் ஐ ஹாவ் டு மூவ் அ சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் இன் அ ஃபீல்டு, அதுல நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஆனா அது எல்லா நேரத்திலையும் சரியா அப்படின்னு கேட்டா நாட் நெசசரிலி. இப்போ நமக்கு ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் நகர்த்தினாலும் எந்த வித ஒர்க்கும் பண்ண தேவையில்லைன்ற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். என்ன சிச்சுவேஷன்னா equipotential surface. இப்போ ரியல் வேர்ல்டுல எடுத்துப்போமே, இப்போ நான் ஸ்டெப்ஸ் ஏறுறேன் அப்படின்னு வச்சுப்போம், படிக்கட்டி ஏறுறேன். ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு நான் போகும்போது கிராவிட்டி என்னை கீழே பிடிச்சி இழுக்கிறான், நான் அதை தாண்டி மேலே ரைட். ஸோ அங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் நடக்குது. அதுவே ஹரிசான்டல்ல நடக்கும்போது கிராவிட்டிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைல்ல. ரியல் வேர்ல்டு சிச்சுவேஷன்ல கிராவிட்டி எஸ் வில் பி தேர். பட் பிசிக்ஸ்ல பார்க்கும்போது ஹரிசான்டல் டைரக்ஷன்ல நான் நடக்கிறேன், வெர்டிக்கல் டைரக்ஷன்ல கிராவிட்டி இருக்கு. அப்போ ஒர்க் டன் 0 அப்படின்னு வரும் தானே. சேம் லாஜிக். எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் நான் நகர்ந்தேன்னா எந்தவித ஒர்க்குமே தேவையில்லை. ஒர்க் டன்னே இல்லை அப்படின்னா பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? பொட்டன்ஷியலோட ஃபார்முலாவே ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். அப்ப ஒர்க்கே அங்க நடக்கல அப்படின்னா தென் பொட்டன்ஷியல் இஸ் 0 இல்ல. 0 இல்ல மீனிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். there is no change in potential. அது 0வா இருக்கணும்னு இல்ல, there is no change in potential. அதுதான் equipotential surface. ஆர் அதோட டெஃபினேஷன் என்ன பாருங்க, equipotentialனா பாருங்க ஈக்குவல் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லா பொட்டன்ஷியல் எல்லா பாயிண்ட்ஸுமே எனக்கு ஈக்குவல் பொட்டன்ஷியல்ல இருக்கு. அதை இன்னொரு விதமா சொல்லலாம் பாருங்க. அதை இன்னொரு விதமா சொன்னா எனக்கு நோ ஒர்க் டன். அந்த equipotential சர்ஃபேஸ்ல நான் நகர்ந்தேன் அப்படின்னா there is no work done. எனக்கு ஒர்க் டன் நடக்கவே நடக்காது equipotential சர்ஃபேஸ்ல நான் நகரும்போது. வேர் இஸ் இட்? இந்த பாயிண்ட் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எழுதிடலாம். So no work is done when moved on a equipotential surface. Right? So no work is done when moved on an equipotential surface. இப்போ எனக்கு equipotential surfaceல work done 0வா இருக்கணும். This is one point. அப்போ potential difference இருக்கக்கூடாது, potential சேமா இருக்கணும்னு சொன்னோமா. அப்போ V in final minus V initial இல்ல V1 minus V2 சிம்பிளா எடுத்துக்கலாம். V1 minus V2 is equal to minus integral E dot dr. கரெக்டா? இப்போ எனக்கு இந்த டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. ஈக்குவல் பொட்டன்ஷியல்னா என்ன அர்த்தம் பாருங்க, this two value difference should be equal to 0. அதுதான equipotential surface. அப்போ V1 and V2 should be equal. அப்போ என்னது சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு 0 ஆயிடுச்சு. So equipotential surface V1 and V2 எனக்கு 0 ஆயிடுச்சு. ரைட்? அப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணா எனக்கு 0 ஆகும் பாருங்க. this term EDR எனக்கு என்ன பண்ணா 0 ஆகும்? ED இது வந்து டாட் ப்ராடக்ட் இல்லையா? So ED இது வந்து E vector dot D vector cos theta equal 0 அப்படின்னு வரணுமா? So cos theta should be equal to 0. Right? இப்போ EDS விட்டுட்டு cos theta should be equal to 0. அப்ப theta எவ்வளவா இருக்கணும்? 90 degrees. Correct? So யாருக்கும் இருக்கிற 90 degree? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரியா இருந்ததுன்னா எனக்கு எப்பவுமே அது ஈக்விபொட்டன்ஷியல் மூவ்மெண்டா இருக்கும். அந்த ஒர்க்கே தேவையே இல்லை, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகாது. அதாவது நான் அந்த சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா நவுத்துனா, நம்மளே எடுத்துப்போமே, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கு, அதுக்கு பர்பெண்டிகுலரா நான் ஹரிசான்டலா நடந்தா ஒர்க் டன் 0 தானே. யோசிச்சு பாருங்க, பிசிக்ஸ்ல வெர்டிகலா நான் மேல போனா ஒர்க் டன், கீழே போனா ஒர்க் டன் இருக்கு. பட் ஹரிசான்டல்
நான் நடந்தா எந்த வித ஒர்க் டன்னும் இல்லை கிராவிட்டியில. சேம் லாஜிக். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல நான் நகர்ந்தேன்னா ஒர்க் டன்னே கிடையாது. அந்த சர்ஃபேஸுக்கு பேர் தான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ரைட்? இப்போ இந்த அளவுக்கு பாருங்க. இதுல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும்? ரேடியலா அவுட்வர்ட்ஸ்ல இருக்குமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே ரேடியலா அவுட்வர்ட்ஸ்ல இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். ஸோ இந்த ஃபீல்டு லைன்ல இந்த பாயிண்ட் எடுத்துப்போமா? ஸோ அந்த இடத்துல எனக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்? அந்த பாயிண்ட்டுக்கு பர்பெண்டிகுலர், விச் மீன்ஸ் டான்ஜென்ஷியலா இருக்கணும். ஆனா அது அந்த பாயிண்ட்ல மட்டும்தான். அங்கிருந்து பக்கத்துல இங்க போனேன்னா எனக்கு இப்படி டான்ஜென்ஷியல். ஸோ நான் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் டான்ஜென்ட் போட்டுட்டே வந்தேன்னா that becomes a circle. கரெக்டா? ஸோ ஒரு ரேடியல் லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிறது டான்ஜென்ட்ஸ். நான் சம் ஆஃப் ஆல் டான்ஜென்ட்ஸ் போடும்போது அது எனக்கு ஒரு சர்க்குலர், ஒரு இந்த இடத்துல 2D சர்க்குலர் பட் 3 டைமென்ஷனலா எனக்கு ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு அதை சுத்தி நான் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் போட்டேன்னா அதுதான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ரைட்? ஸோ அந்த ஸ்பியருக்குள்ளர, அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன்னா எந்த வித ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. ஆனா அந்த ஸ்பியர்ல இருந்து நான் மேல ஒரு ஸ்பியருக்கு போனாலோ மேல இருந்து கீழே இன்னொரு ஸ்பியருக்கு வந்தாலோ நான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இஃப் ஐ சேஞ்ச் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர், ஆனா எனக்கு அங்க ஆர் வேல்யூ சேஞ்ச் ஆகாம, ரேடியஸ் சேஞ்ச் ஆகாம நான் வேற வேற பாயிண்ட்டுக்கு மூவ் ஆனேன்னா ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஒர்க் டன் 0 அப்படின்னு வந்து நிற்கும். ரைட்? ஸோ இங்க ஒரு சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜோட பொட்டன்ஷியல் என்ன வரும் பாருங்க, KQ/R தானே, KQ/R. ஸோ நான் இந்த ஆரை சேஞ்ச் பண்ணாம ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போனா எனக்கு சேம் பொட்டன்ஷியல். ஸோ மீனிங் என்ன பாருங்களேன், ஃபார் த சேம் வேல்யூ ஆஃப் ஆர் நான் ரேடியஸை சேஞ்ச் பண்ணாம எந்த பாயிண்ட்ல நின்னாலும் எனக்கு வோல்டேஜ் ஒன்று தானே. ஸோ இந்த சர்க்கிளோட என்டையர் ரேடியஸ் இஸ் ஆர் தானே. ஸோ நான் அப்ப இங்க நின்னாலும் இந்த சர்க்கிள்ல எந்த பாயிண்ட்ல நவுந்தாலும் இங்க இருந்து இங்க அப்படி நவுந்தன்னா எந்த ஒர்க்குமே கிடையாது. ஸோ தட் இஸ் an equipotential surface. Right? So that's a very good equipotential surface. இப்போ சர்ஃபேஸ் வேற பொட்டன்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் இல்ல, இங்க தான் இருக்கு, இந்த பாயிண்ட் தான் நான் தெரியாம தேடுறேன். work done to move a charge on the equipotential surface is 0. ஸோ அந்த சர்ஃபேஸ்ல ஒர்க்கை நவுத்தணும்னா 0. எந்த வேல்யூமே பண்ணவே தேவையே கிடையாது. E is always perpendicular. இல்ல equipotential surface is always perpendicular to E. இல்ல E is perpendicular to equipotential surface. For a point charge, concentric spheres, uniform field எப்படி இருக்குன்னா, let's consider this as a uniform field. இதுதான் நம்மளோட uniform field அப்படின்னா இங்க equipotential surface எப்படி இருக்கும்? Planes. ரைட்? பர்பெண்டிகுலர் பிளேன்ஸா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பிளேன்ல எங்க நவுத்தினாலும் இந்த போர்ட்ல இருந்து வெளியே வர்ற டைமென்ஷன் அது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகுதா? ஸோ இந்த போர்ட்ல இருந்து பர்பெண்டிகுலரா இருக்கிற பிளேன்ஸ், ரைட்? அந்த பிளேன்ல நான் எப்படி மூவ் பண்ணாலும் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. தட் இஸ் an equipotential surface. அதே ஒரு லீனியர் சார்ஜுக்கு வந்து ஒரு லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு cylindrical surface will be equipotential. Right? So இந்த cylindrical surface, இந்த ஒரு சிலிண்டர்ல நான் எங்க நகர்ந்தாலும் equipotential surface no work done. அந்த curved surfaceல நான் எங்க நகர்ந்தாலும் எந்த வித ஒர்க்குமே இல்ல, equipotential surface. Next, second. எஸ் பசங்களா, ஃபைனல் கான்செப்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அதே ஸ்டோரி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதாவது 1 செகண்ட், ஒரு பேசிக் ஸ்ப்ரிங் எடுத்துப்போம். நம்ம மெக்கானிக்கல் பென்சில்ல, நீங்க அந்த கிளிக் பென்சில்ல பென்ல எல்லாம் விளையாடுவோம்ல, நான் விளையாண்டுக்கிறேன். அந்த பென்னை பெஞ்சில் அழுத்தி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணா அது குதிக்கும். ரைட்? ஸோ விளாண்டுக்கிட்டு இருப்பேன் அடிக்கடி. அப்போ அங்கே என்ன நடக்குது, நான் அந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணும்போது நான் ஒரு ஒர்க் பண்றேன். நான் பண்ற ஒர்க் அந்த ஸ்ப்ரிங்ல போயிட்டு எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ த ஒர்க் தட் ஐ எம் டூயிங் இட்ஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் இன் த ஸ்ப்ரிங் ஆஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதே கதை தான் இங்கேயும். எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கு, இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கு. ஸோ
இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜையும் நான் கம்ப்ரஸ் பண்ணி பக்கத்துல கொண்டு வரேன். அப்போ அந்த ரிப்பல்ஷனுக்கு எதிரா நான் ஒரு ஒர்க் பண்றேன்ல, தே ஆர் ரிப்பலிங் ஈச் அதர். அந்த ரிப்பல்ஷனுக்கு எதிரா நான் ஒரு ஒர்க் பண்றேன். நான் அவங்கள பக்கத்துல கொண்டு வந்து ஆணி அடிச்சு வச்சிடுறேன். இப்போ அந்த சிஸ்டம்ல ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. நான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை ரிலீஸ் பண்ணா எனக்கு அது திருப்பி கிடைச்சிரும். ஸோ அதனாலதான் அதுக்கு பேரே பொட்டன்ஷியல் எனர்ஜி. தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு கிவ் தட் எனர்ஜி பேக். நம்ம அதை பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நான் பண்ண ஒர்க் தானே பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் இஸ் லிட்டரலி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நம்ம பொட்டன்ஷியல் ஃபார்முலா பார்த்தோம்ல, அதே மாதிரி திருப்பி இங்க இன்னொரு டேர்ம். ஸோ த ஒர்க் டன் will get stored as potential energy. இங்க ஃபார்முலா என்ன? So work done will get stored as potential energy. ரெண்டு சார்ஜ் separated by a distance r, right? So இப்ப இந்த ரெண்டு சிஸ்டமுக்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி is k q1 q2 by r. அவ்வளவுதான். இதை நம்ம எப்படி டெரைவ் பண்ணலாம்னா ஒர்க் டன் ஃபார்முலா, அந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ஒர்க் டனுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இன்ஃபினிட்டியில இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு நான் ஒரு சார்ஜை கொண்டு வரும்போது நான் எவ்வளவு ஒர்க் பண்றேன். சிம்பிள். இப்போ எனக்கு q1 அப்படின்ற சார்ஜ் இங்க இருக்கா, ரைட்? ஸோ q1ன்ற சார்ஜ் இங்க இருக்கு. இப்போ இவனை q2வை நான் இன்ஃபினிட்டியில இருந்து இங்க கொண்டு வர்றேன் அப்படின்னு வச்சுப்போம். நான் q2வை இன்ஃபினிட்டியில இருந்து இங்க கொண்டு வர்றேன். அப்ப நான் எவ்வளவு ஒர்க் பண்ணணும்? அதுக்கு சிம்பிள், work done is equal to minus integral f dot dr. கரெக்டா? minus integral f dot dr. work done is equal to minus integral f dot dr. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் அந்த இடத்துல என்ன வரும் பாருங்க. which is integral minus k q1 q2 by r square dr infinity to r. அது இன்ஃபினிட்டில இருந்து நான் r க்கு கொண்டு வரேன். அவ்வளவுதான். இப்போ இவனை நான் இன்டகிரேட் பண்றேன். என்ன வரும்? k q1 q2 into 1 by r minus 1 by infinity. 1 by infinity 0. It is k q1 q2 by r. So இந்த work done தான் எனக்கு அந்த சிஸ்டம்ல பொட்டன்ஷியல் எனர்ஜியா வந்து உட்கார்ந்துருக்கு. So ரெண்டு சார்ஜஸ் if they are kept at a distance r, அந்த டிஸ்டன்ஸ்ல உட்கார வைக்கிறதுக்கு யாரோ இந்த எனர்ஜியை பண்ணிருக்கணும், இந்த ஒர்க்கை பண்ணிருக்கணும். அதுதான் அந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து உட்காந்துருக்கு. k q1 q2 by r. இப்போ கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்களா. ஃபோர்ஸுக்கு எனக்கு k q1 q2 by r ஸ்கொயர், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு k q1 q2 by r. தட்ஸ் ஆல். ரெண்டுத்துக்கு இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, ஃபோர்ஸும் சரி பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சரி, அவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இன்டராக்ஷன். ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற இன்டராக்ஷனை பத்தி பேசுறது தான் ஃபோர்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அதுக்கு ரெண்டு பாடி வேணும். ஒரு பாடியை வச்சு மட்டுமே இல்ல ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மட்டும் நம்மளால ஃபோர்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி பத்தி பேச முடியாது, ரைட்? ஸோ வி நீட் டூ இன்டராக்டிங் பாடிஸ். அப்போ எனக்கு ஒரு சோர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பத்தி மட்டும் பேசணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துருந்தோம்ல, ஃபீல்டுங்கிறது ஒரு சோர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பத்தி மட்டும் பேசுறது, பொட்டன்ஷியலும் ஒரு சோர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பத்தி மட்டும் பேசுறது. பட் ஒன் இஸ் வெக்டார், another one is scalar. So இதோட மீனிங் என்ன? work done to assemble the two charges from infinity. பாசிட்டிவா இருந்தா ரிப்பல்ஷன், நெகட்டிவா இருந்தா அட்ராக்ஷன். சிம்பிள். இது எல்லாமே we know this already. இப்போ எனக்கு இதுதான் இப்ப நம்ம டிரைவ் பண்ணோம். we just did this derivation. இந்த அளவுக்கு பாருங்க. இப்போ இந்த kq by r இருக்கு இல்லையா, அதை நான் என்ன சொல்லலாம்? that is potential. எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இதுல இருந்து இந்த இடத்துல ஒரு ஸ்மால் பாயிண்ட் p நான் கன்சிடர் பண்றேன். இப்போ what will be the potential? Potential is kq by r. கரெக்டா? Potential is kq by r. பொட்டன்ஷியலோட ஃபார்முலா நம்ம என்ன சொன்ன பாருங்க, கான்செப்சுவல் ஃபார்முலா ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். நான் இந்த குட்டியோண்டு சார்ஜ் அங்கிருந்து நீங்க கொண்டு வர்றதுக்கு பண்ற ஒர்க் தான் யூனிட் சார்ஜ், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஒர்க்கை நான் எப்படி சொல்லலாம் பாருங்க, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு q இன்டூ v சொல்லலாமா? ரைட்? ஸோ ஒர்க் டன் இஸ் q இன்டூ v. அப்ப அந்த ஒர்க் டன் எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஐ கேன் சே u is q இன்டூ v. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியை நான் ஃபோர்ஸ்ல இருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்தேன்னா k q1 q2 by r,
அதே மாதிரி பொட்டன்ஷியல்ல இருந்து கூட டெரைவ் பண்ணலாம். Q into V. So potential energy is Q into V. So this is also absolutely correct. Right? இங்க பாருங்க Q into V. இன்ஃபினிட்டில இருந்து ஆருக்கு நம்ம கொண்டு வர்றோமா அதே கதை தான். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா இன்ஃபினிட்டில இருந்து நான் ஆருக்கு ஒரு சார்ஜா நகர்த்தி கொண்டு வர்றேன். பட் இன்ஃபினிட்டியோட பொட்டன்ஷியல் 0 அப்படின்னு வந்துருதா? ஸோ இந்த டேர்ம் காலி ஆயிடும். வெறும் Q into V அப்படின்னு இருக்கும். At that point R. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஆறுங்கிற பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் எவ்வளோ into that charge. Now we'll get the final potential energy of the system. So இது ஒரு important way of expressing potential energy பசங்களா. Q into V1. ஸோ எனக்கு மல்டிபிள் சிஸ்டம்ஸ் இருக்கும்போது summation of Q into V ஒன்னொன்னுத்தையும் நான் தனித்தனியா summation போட்டு நான் எழுதிக்கலாம். அதாவது மீனிங் என்னன்னா எனக்கு இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஒரு பாயிண்ட்ல எனக்கு இன்னொரு சார்ஜை நான் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டா இதனால அங்கிட்டு இருக்கிற பொட்டன்ஷியல் இவனால இங்கிட்டு இருக்க பொட்டன்ஷியல் ஸோ ஒரு பாயிண்ட்ல இருக்கிற டோட்டல் பொட்டன்ஷியலை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்? ஒரு பாயிண்ட்ல இருக்கிற அல்டிமேட் பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சிட்டு இன்டு நான் தூக்கிட்டு வர்ற சார்ஜ் போட்டேன்னா எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைச்சிரும். Now that is one thing. இப்போ ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னா ஒரு 3 சார்ஜ் அசம்பிள் பண்றதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு எனர்ஜி செலவாயிருக்கும் இல்ல ஒரு சிஸ்டம்ல இருக்கிற டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ அப்படின்ற கொஸ்டின் வரும். ஃபார் அ 3 சார்ஜ் சிஸ்டம் பாருங்க, ஃபார் அ 3 பாடிஸ். இப்போ ஒரு டயக்ராம் பார்ப்போம் நம்ம. எனக்கு 3 பாடி இருக்கு. லெட்ஸ் சே திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2 and this is 3. ரைட்? ஸோ 1, 2, 3 அப்படின்னு எடுத்துப்போம். இப்ப இந்த சிஸ்டமோட டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். Now what's the total potential energy of this entire system? ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சிம்பிள். எல்லா இன்டராக்ஷன்ஸையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். யூ ஹாவ் டு கன்சிடர் ஆல் பாசிபிள் இன்டராக்ஷன்ஸ். எல்லா இன்டராக்ஷன்ஸையும் கணக்கில் எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஒரு இன்டராக்ஷன் ஃபர்ஸ்ட், இந்த ஒரு இன்டராக்ஷன் செகண்ட், இந்த ஒரு இன்டராக்ஷன் தேர்ட். இது மூணுத்தையும் கணக்கில் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா டன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 சார்ஜுக்கு K Q1 Q2 by R12 எடுத்துக்கலாம். அடுத்து 2, 3க்கு K Q2 Q3 by R23 K Q1 Q3 by R13. ஸோ மூணுத்தையும் தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணா முடிஞ்சு போச்சு. ரைட்? திஸ் இஸ் ஒன் வே. இது ஒரு விதமான சொல்யூஷன். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, நான் இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சார்ஜையும் தனித்தனியா எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு எவ்வளவு வேலை பார்க்குறேன் அப்படி கூட நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜை அப்போ சார்ஜை நான் இன்ஃபினிட்டில இருந்து தூக்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு எந்த வேலையுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா அங்க யாருமே இல்லை, நோ ஃபீல்டு, நோ நத்திங். ஸோ நான் எதையுமே கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரைட்? இப்போ 2வது சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறேன் பாருங்க. இங்க ஒரு சார்ஜ் இருக்கா? ஸோ இவனை நான் இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எவ்வளவு வேலை பார்க்குறேன்? K Q1 Q2 by R12. இதுதான் நான் பண்ற வேலையா இருக்கும். ரைட்டா? இப்போ அடுத்து இது ரெண்டுத்துனால இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல இவனை இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது அதை நான் தனியா கண்டுபிடிச்சு எழுதணும். அப்போ இங்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன வரும் பாருங்க. K Q1 by R13 K Q2 by R23. K Q1 by R13 K Q2 by R23 வரும். இன்டூ ரெண்டுத்துக்கும் Q3. ரைட்? ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் இன்டூ Q3 கொண்டு வந்து வச்சா முடிஞ்சு போச்சு. ஸோ இது இன்னொரு மெத்தட். எக்கச்சக்க மெத்தட்ல போடலாம். பட் கான்செப்ட் என்னன்னா, இன்ஃபினிட்டில இருந்து நான் இங்க கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்றேன் அதை மட்டும் தெளிவா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு இன்னொரு ஒரு சின்ன ட்ரிக்கும் இருக்கு. இப்போ எனக்கு 4 மாசஸ் இருக்கு அப்படின்னா இது இன்னும் காம்ப்ளிகேட்டடா போகும். 3 மாசம் இருக்கிறப்ப நான் 3த்தை வச்சு போட்டாச்சு. ஐ மீன் பேரா எடுத்து போட்டாச்சு. எனக்கு 4 மாசம் இருந்தா நம்ம எப்படி போடுறது? இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, இது ஒரு பேரு. 4 ஆயிடுச்சா? இது மட்டும்தான் இன்டராக்ஷனான்னு கேட்டா கிடையாது. ஸோ வி ஹாவ் இந்த டயகனல் இன்டராக்ஷன், இந்த டயகனல் இன்டராக்ஷன், மொத்தம் 6 பேர்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். 6 பேரையும் தனித்தனியா நீங்க சால்வ் பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். 4ங்கிறதுக்கே ஓரளவுக்கு தடுமாறி போடணும். அதை விட நம்பர்ஸ் அதிகமா போச்சுன்னா நமக்கு டவுட், எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு பேரை மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை வெரிஃபை பண்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ரைட்? ஸோ உங்களுக்கு n சார்ஜஸ் கொடுத்துட்டாங்கன்னா
உங்களுக்கு இத்தனை டேர்ம்ஸ் வரணும் அப்படின்னு கணக்குல வச்சுக்கோங்க. n into n minus 1/2 டேர்ம்ஸ் உங்க ஆன்சர்ல இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 3 சார்ஜஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப எத்தனை டேர்ம்ஸ் வரணும் பாருங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் 3 into 2 by n into n minus 1/2. ஸோ உங்களுக்கு 3 டேர்ம்ஸ். நமக்கு போன கேஸ்ல 3 டேர்ம்ஸ் வந்துச்சா? நான் 3 சார்ஜையும் பேரா எடுக்கும்போது I've got 3 டேர்ம்ஸ். இதுவே 4 சார்ஜஸ் வந்துச்சுன்னா number of terms is 4 into 3 by 2. 6 terms. இங்க நான் சொன்னேனா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ எனக்கு 6 டேர்ம்ஸ் வரணும். எத்தனை சார்ஜஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எத்தனை டேர்ம்ஸ் வருங்கிறது இந்த ஃபார்முலா வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல இதுக்கும் எனர்ஜிக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்க, உங்களுக்கு ஆன்சர்ல எத்தனை டேர்ம்ஸ் நீ எழுதி இருக்கணும் அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட், சிம்பிள். ஒரு பேசிக் ஸ்கொயருக்கு பாருங்களேன். ஸோ கே கியூ ஸ்கொயர் பை இது வந்து ஒரு ஸ்கொயர் அப்படின்னு வச்சுப்போம். சைடு வந்து எல் 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 எல். ஸோ கே கியூ ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர், கே கியூ ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் 4 டைம்ஸ் வந்துடும். ஸோ 4 இன்டூ ஸ்கொயர்னு சொல்லிட்டுக்கிறேன். சாரி அது ஃபோர்ஸு. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு கே கியூ ஸ்கொயர் பை எல் 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 ஸ்கொயர் வராது, மை மிஸ்டேக். ஸோ 4 டைம்ஸ் கே கியூ ஸ்கொயர் பை எல். அடுத்தது 2 டயகனல் பேர்ஸா. ஸோ திஸ் இஸ் √2l, ரைட்? ஸோ கே கியூ ஸ்கொயர் பை √2l 2 டைம்ஸ். ஸோ 2 டைம்ஸ் கே கியூ ஸ்கொயர் பை √2l. சால்வ் பண்ணீங்கன்னா டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, இந்த சிஸ்டம்ல இருக்கிற டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, I think that's it, almost done. Okay, this one last concept. இதோட முடிச்சிடலாம். அவ்வளவுதான் பசங்களா? That's all. இதான் லாஸ்ட் கான்செப்ட். இதோட முடிச்சிடலாம். ஜாயினிங் ஆஃப் கண்டக்டர்ஸ். நமக்கு 2 கண்டக்டர்ஸ் செப்பரேட் பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதாவது இங்க this is at a potential VA greater than 0, ஒரு பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இருக்கு. இங்க VB நியூட்ரல் பாடி அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு சார்ஜ்ட் பாடி, இது நியூட்ரல் பாடி. நமக்கு ஆல்ரெடி நம்ம காமன் சென்ஸ் இருக்கு, நமக்கு தெரியும் என்ன, ஒரு சார்ஜ்ட் பாடியை நான் தொட்டேன்னா அதுல இருந்து என் பாடியில சார்ஜ் ஃப்ளோ ஆகும். we know that already, கரெக்டா? ஸோ எனக்கு ஆல்ரெடி நமக்கு என் பாடியில சார்ஜ் ஃப்ளோ ஆன்றது எனக்கு தெரியும். ஆனா எது வரைக்கும் நம்மளாம் நார்மலா என்ன யோசிச்சுட்டு இருப்போம், அந்த மொத்த சார்ஜும் என் பாடியில ஃப்ளோ ஆகும் அப்படிதானே நினைச்சிட்டு இருப்போம். அவன்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்கு, அது நான் தொட்டேன் அப்படின்னா அவனோட மொத்த சார்ஜும் என் பாடியில ஃப்ளோ ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ராங். மொத்தமா எல்லாமே ஃப்ளோ ஆகாது. எனக்கு அந்த 2 பாடியோட பொட்டென்ஷியல் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் ஃப்ளோ ஆகும். சார்ஜ் பாதியெல்லாம் பிரியாது. அங்க எவ்வளவு இருக்கோ அது அப்படியே பாதி இங்க வரும். நோ, நாட் அட் ஆல். 2 பேரோட பொட்டென்ஷியல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிற வரைக்கும் எனக்கு சார்ஜ் ஃப்ளோ இருக்கும். ஒன்ஸ் பொட்டென்ஷியல் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா சார்ஜ் will stop. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ எனக்கு இப்படி ஒரு தண்ணி தொட்டி இருக்கு, ரைட்? தண்ணி தொட்டி இருக்கா? நான் இங்க இருந்து ஒரு டியூப் போட்டு பக்கத்துல இன்னொரு எம்டி தொட்டி கனெக்ட் பண்றேன், ரைட்? நான் ஒரு எம்டி தொட்டி கனெக்ட் பண்றேன். இப்போ இவன்ட்ட இருக்கிற மொத்த தண்ணியும் எனக்கு இங்க வந்துடாது, கரெக்டா? இவன்ட்ட இருக்கிற மொத்த தண்ணி எனக்கு இங்க வந்துடாது. இது டயக்ராம் கொஞ்சம் கிளியரா இல்ல, வெயிட், இதை தெளிவா சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஒரு தண்ணி தொட்டின்னு வச்சுப்போம். இது ஒரு தண்ணி தொட்டி, இது ஒரு தண்ணி தொட்டி, 2 தண்ணி தொட்டி. ஓகே, இங்க டயக்ராம் சரி வேணாம், விடுங்க. ஸோ த பாயிண்ட் இஸ், நான் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணா பட் அது ஒழுங்கா வரல, விட்டுறலாம். ஸோ பாயிண்ட் என்னன்னா, நான் 2 தண்ணி தொட்டி வச்சிருக்கேன்னு வச்சுப்போமே. நான் தண்ணி திறந்து விட்டேன் அப்படின்னா, நான் அடி வழியா 2த்தையும் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா 2த்துக்குமே சேம் லெவல் வர்ற வரைக்கும் தண்ணி ஃப்ளோ ஆகும்ல. நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல ஹைட்ரோஸ்டாட்டிக் பாராடாக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் தானே. பாட்டம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா எனக்கு ஹைட் எல்லாமே சேமா இருக்கணும் அப்படின்னு பார்த்திருப்போம் தானே. fluid will flow, water will flow till everything is at the same horizontal level, right? அதோட அர்த்தம் என்ன? ஹைட்ங்கிறது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அதே மாதிரி இங்க எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். 2 கண்டக்டர்ஸ், 2 பாடிஸ், ஒன்னு சார்ஜ்டு இன்னொன்னு நியூட்ரல் அப்படின்னு வச்சுப்போம்.
நான் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சார்ஜ் பாடியில இருந்து நியூட்ரல் பாடிக்கு எனக்கு கரண்ட் சார்ஜ் ஃப்ளோ இருக்கும். ஆப்வியஸ்லி தேர் வில் பி கரண்ட் ஃப்ளோ. அது எது வரைக்கும்னா ரெண்டு பேரோட பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆகுற வரைக்கும். அட் த எண்ட் potential of A should be equal to potential of B. அப்படி வர்ற வரைக்கும் எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ரைட், சார்ஜ் ஃப்ளோ இருக்கும். ஸோ போடும்போது VA should be equal to VB. அதுக்காக நான் திருப்பி சொல்றேன்ல, இங்க எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கணும்னு அவசியமா இல்லை. நாட் நெசசரிலி, இருக்கலாம், ஆனா கண்டிப்பா இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒன்லி த பொட்டன்ஷியல் ஷுட் பி ஈக்குவல். அப்சல்யூட் சார்ஜ் எனக்கு ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி பாசிபிள். ரெண்டுத்தோட ஷேப்ஸ் எனக்கு ஐடென்டிக்கலா இருந்ததுன்னா பாசிபிள். பட் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. And these are some sample equipotential surfaces. ஒரு சில sample bodies ஓட equipotential surfaces. ரைட், எனக்கு ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்படி இருக்கு, அதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும் என்னோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இது ஒரு எலக்ட்ரிக் டைபோல். ஸோ எலக்ட்ரிக் டைபோலுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். சிம்பிள். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். எனி அதர் டாபிக் மிஸ் பண்ணியிருக்கேனா? இல்லடா, ஐ திங்க் we have covered everything almost. வேற ஏதாவது லெட் மீ செக். ஒன் செக் பசங்களா, லெட் மீ செக். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா? I think everything is done. Yeah, அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் questions discuss பண்ணிக்கலாம். What else? ஓகே, that's all பசங்களா. ஸோ குட், அவ்வளோதான், போதும். இன்னும் ஒரு டாபிக் இருக்கு, முடிச்சிடலாமா? ஒரே ஒரு குட்டி டாபிக், லாஸ்ட் டாபிக் ஃபார் த டே. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்தோமா, அது கூட சேர்த்து ஒரே ஒரு குட்டியோண்டு டாபிக். செல்ஃப் எனர்ஜி. எனர்ஜி அப்படின்னா இப்ப வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ் பார்த்தோமா. ஆனால் நம்ம ஒரு சிங்கிள் பாடிக்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். நம்ம போன கிளாஸ்ல ரேடியேஷன் பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். டு யூ ரிமெம்பர் ரேடியேஷன் பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது நமக்கு தெரிஞ்ச பேசிக் ஐடியா என்ன, ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடிஸ் ஒருத்த மேல ஒருத்தன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும். எஸ், அது எனக்கு தெரியும். டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ் ஒருத்த மேல ஒருத்தன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும். ஆனா நேத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பாடி அவன் மேலேயே பக்கத்து சார்ஜஸ்ல இருக்கிற ரிப்பல்ஷன்னால அங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அங்கிட்ட ஒரு ப்ரெஷரும் இருக்கு. ரேடியேஷன் பிரஷர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல. சாரி, ரேடியேஷன் பிரஷர் இல்ல, சாரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். வேற ஒரு டாபிக் நடத்துனா கன்ஃபியூஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் மாத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் அதாவது ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கிற சார்ஜஸ்னால அந்த சர்ஃபேஸ்ல ஒரு பிரஷர் இருக்கும் அப்படின்றத நேத்துக்கு டிரைவ் பண்ணோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். அதே மாதிரி ஒரு பாடி தாமேல இருக்கிற சார்ஜ்னால அதுக்கே ஒரு செல்ஃப் எனர்ஜி இருக்கும். ரெண்டு பாடி ஒன்னா சேர்ந்து இன்டராக்ட் ஆயிட்டு எஸ் தேர் வில் பி a செல்ஃப் எனர்ஜி. பட் ரியலிஸ்டிக்கலா பார்க்கும்போது ஒரு பாடி மேல மல்டிபிள் சார்ஜஸ் இருக்குமா, they will interact, the charges will interact among themselves, and ஒரு சிங்கிள் பாடிக்கு எனக்கு செல்ஃப் எனர்ஜி இருக்கும். செல்ஃபா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அது என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ நான் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிறேன்ப்பா. ரைட், திஸ் இஸ் a spherical shell. இனிஷியலா அதுல எந்த சார்ஜுமே இல்ல அப்படின்னு வச்சுப்போம். ஆஃப்டர் அ வைல் நான் அதை சார்ஜ் பண்ணிட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அதுல இன்டர்மீடியட்டா Q அப்படின்ற சார்ஜ் இருக்கு. ரைட், ஸோ அதோட ரேடியஸ் ஆர். ஸோ இது எம்டியா இருக்கு. இப்போ அதுல இருக்கிற சார்ஜஸ் எவ்வளோ, Q அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் அவனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ அப்போ எனக்கு அவன்கிட்ட டோட்டலா கேபிட்டல் Q அப்படின்ற சார்ஜ் வந்துருச்சு. ஸோ ஒரு எம்டி பாடி, நான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஃபுல்லா அவன்கிட்ட Q அப்படின்ற சார்ஜ் வந்துருச்சு. ரைட், ஸோ அப்போ இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா தானே சார்ஜை கொண்டு வந்து வைக்கணும். யோசிச்சு பாருங்களேன்,
நியூட்ரலா இருக்கும்போது நான் சார்ஜை கொண்டு வந்து வைக்கும் போது எனக்கு எந்த வித அப்போசிஷனுமே இருக்காது. ஜஸ்ட் நான் அப்படியே போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம். பட் அவனுக்கு கொஞ்சம் சார்ஜ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் DQ அப்படின்ற குட்டியோண்டு சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறேன். பட் கொண்டு வரும்போது அவன் ரிப்பல் பண்ணுவான் தானே, ரைட்? இந்த பாடி நான் அந்த DQன்ற குட்டியோண்டு சார்ஜை கொண்டு வந்து இங்க வைக்க ட்ரை பண்ணும்போது he will repel, ரைட்? அவன் ரிப்பல் பண்ணுவான். அப்போ அந்த ரிப்பல்ஷனை எதிர்த்து நான் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும் தானே. நான் அந்த ரிப்பல்ஷனை அப்போஸ் பண்ணி ரிப்பல்ஷனை எதிர்த்து நான் கொண்டு வந்து திணிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் வர்ற சப்சிக்வெண்ட் சார்ஜஸ் எல்லாமே எனக்கு ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணி தான் நான் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாடியில சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறதுக்கே நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கணும்ல. அந்த ஒர்க் தான் அவனோட பாடியில செல்ஃப் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். த ஒர்க் தட் ஐ டிட். இப்ப நம்ம முன்ன ஒரு கேஸ் பார்த்தோம். என்ன, ஒரு 3 சார்ஜ் இருக்கிற ஒரு சிஸ்டமை நான் அசம்பிள் பண்ணணும்னா மொதல் சார்ஜை கொண்டு வரும்போது எனக்கு எந்த வித எனர்ஜியும் தேவையில்லை. ரெண்டாவது சார்ஜை கொண்டு வரும்போது எஸ், நான் அந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் அப்போஸ் பண்ணி கொண்டு வரணும். மூணாவது கொண்டு வரும்போது ரெண்டுத்தையும் அப்போஸ் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும். அதே லாஜிக்ல ஃப்ரீ ஃபர்ஸ்ட் சார்ஜை கொண்டு வந்து வைக்கும் போது எந்த வித ப்ராப்ளமே இல்லை. பட் ரெண்டாவது சார்ஜ் நான் கொஞ்சம் அதுக்கு பேசிக்கா ஒரு சார்ஜ் வந்துருச்சுன்னா அதுக்கு மேல நான் கொண்டு வர ஒரு சார்ஜையும் அவன் அப்போஸ் பண்ணுவான். அதை எதிர்த்து தான் நான் கொண்டு வந்து வைக்கணும். கரெக்டா? ஸோ இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த எனர்ஜி, அந்த ஒர்க் டன் வில் பி ஸ்டோர்ட் ஆஸ் எனர்ஜி. இப்ப அந்த ஒர்க் டன் நம்ம எப்படி பண்ணலாம்? இந்த இவன்கிட்ட இன்டர்மீடியட்டா சார்ஜ் இருக்குல்ல, இப்போ இவனோட பொட்டன்ஷியல் என்ன பாருங்க, KQ/R, ரைட்? ஸோ இனிஷியல் கேஸை விட்டுறலாம், ஃபைனல் கேஸை விட்டுறலாம். நம்ம இன்டகிரேட் பண்ணணும்னா எப்பவுமே இன்டர்மீடியட்ல இருந்து ஒரு சுச்சுவேஷன் எடுத்து தான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அந்த இன்டர்மீடியட் சுச்சுவேஷன் இவனுக்கு Q அப்படின்ற சார்ஜ் இவன் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது அவனோட பொட்டன்ஷியல் எவ்வளவு வரும் பாருங்க. Q அப்படின்ற சார்ஜ் அவன் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது திஸ் இஸ் ஹிஸ் பொட்டன்ஷியல். கரெக்டா? அப்போ நான் DQ அப்படின்ற சார்ஜை கொண்டு வந்து அந்த சர்ஃபேஸ்ல வைக்கும் போது நான் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருப்பேன்? dW is equal to Q into V into DQ. கரெக்டா? So dW is equal to V into DQ. ஏன்னா நம்ம V ஃபார்முலா என்ன? V is equal to dW by dQ. அதாவது work done per unit charge. So நான் இதை இந்த பக்கம் மாத்தி எழுதுனேன்னா VDQ is equal to dW. Right? So dW is equal to VDQ. இப்போ இந்த dW-வை நான் இன்டகிரேட் பண்றேன். ரைட்? நான் டோட்டலா இன்டகிரேட் பண்ணி முடிச்சா I'll get the total work done, and அந்த total work done தான் அதுல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கிற செல்ஃப் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த V ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம், இதை இன்டகிரேட் பண்ண முடிஞ்சு போச்சு. ஸோ U is equal to integral 0 to full charge KQ/R into DQ. Right? KQ/R into DQ. Substitute பண்ணுவோமா? இங்க K/R constant எனக்கு Q²/2 into 0 to Q. Right? So self energy எவ்வளவு வரும் பாருங்க, half of KQ²/R அப்படின்னு வந்து நிற்கும். KQ²/R. K-க்கு பதில் நீங்க 1/4πε0 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். you'll get 1/8πε0 Q²/R. ஸோ இதுக்கு பேரு தான் நம்ம செல்ஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். 8πε0R into Q². பசங்களா இங்க this is energy, அதனால Q². ரைட்? நம்ம தனித்தனி சார்ஜ் எடுத்து பார்க்கும்போது Q1 Q2 அப்படின்னு பார்ப்போம். இங்க ஒரே சிங்கிள் சார்ஜ் Q²/8πε0R. ஸோ ஒரு ஷெல்லில் நான் சார்ஜை கொண்டு வந்து அசம்பிள் பண்ணும்போது நான் பண்ற ஒர்க் எவ்வளவா இருக்கும், அதை 0லேருந்து முழுசா கொண்டு வந்து அசம்பிள் பண்றதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணுமோ அதுதான் அந்த ஷெல்லில் எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். திஸ் இஸ் செல்ஃப் எனர்ஜி. இது கொஞ்சம் டீப்பர் கான்செப்ட். இதுக்கு மேல இன்னொன்று இருக்கு, பட் போதும், இன்னைக்கு இது எடுத்துக்கலாம். தட் இஸ் எனஃப். ஸோ சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். Next session will do capacitance, complete capacitance. So இந்த தியரி எல்லாத்தையும் பார்த்து வச்சிருங்களேன். இதை வச்சு தான் நம்ம அடுத்த செஷன் கண்டினியூ பண்ணணும். ஆல்ரைட்? குட் மார்னிங்கா? எஸ், குட் மார்னிங். ஓகே பசங்களா, ஸோ எல்லாத்தையும் படிச்சிருங்க. நான் திருப்பி அதான் சொல்றேன். ஸோ கீப் ஸ்டடியிங், கீப் ப்ராக்டிசிங், கீப் ரிவைசிங். See you in the next session. Bye bye.